ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यान् वन्दे सम्प्रदायप्रवर्तकान् भगवन्नामसाम्राज्यलक्ष्मी सर्वस्वविग्रहं श्रीमद्बोधेन्द्रयोगीन्द्रदेशिकेन्द्रमुपास्महे कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे नामकीर्तनमात्रेण प्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वायुमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातममूमतत् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः अங்கே காது கேட்காது நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாபப்ரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்மிருதே சகலகல்யாணபாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் व्रजामि शरणं हरिं भूतैर्महद्भिर्यजिमाः पुरो विभुः निर्मायसेते यदामूषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडशात्मकः सोऽलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जन्मकन्याप्रवाहवत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् हिन्दुकुन्दक्षाराभाभक्तचित्तानुवर्तिनि वाणी मे रसनार् मे करोतु नटनं सदा गोपिका जीवनस्मरणं गोविन्द जय बोल सद्गुरु महाराज की जय तृतीय स्कंदத்தில் முதல்ல வராக அவதாரம் சொல்கிறார், அப்புறம் கபிலாவதாரத்தை சொல்கிறார். ஏன் வராக அவதாரத்தை சொல்லிட்டு கபிலாவதாரம் சொல்லணும்னா, வராகம்ங்கிறது யஜ்ஞ வராகன்னு பேர். திருத்தீய ஸ்கந்தம் வேதத்து பாகவதமே வேதத்தினுடைய சாரம். வேதத்தில் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு ரெண்டு விஷயமாக சர்ச்சை பண்ணியிருக்கா. பூர்வ மீமாம்சான்னா உயர்ந்த சர்ச்சை அப்படின்னு அர்த்தம். வேதத்தில் பூர்வ பாகங்கள்லாம் கர்மாக்களை பற்றி சொல்கிறது. வேதத்தினுடைய உத்தர பாகத்தில் பிரம்மத்தை பற்றி சொல்கிறது. கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சா அப்படின்னு வச்சுருக்கா. அதுக்கு வேதாந்தம்னு சொல்லுவாள். வேதாந்தம்னா அதனுடைய தலைன்னு அர்த்தம். முக்கியம் தலை தான். இருந்தாலும் காலிலேருந்து ஆரம்பிச்சுட்டா தலையை சேர்ந்து தான் ஃபுல் உடம்பு. தலை வேற கால் வேறன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வேதத்தில் ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்குது. இப்போ ஞானம்தான் முக்கியம். ஆனால் அந்த ஞானத்தை அடைகிறதுக்கு கர்மா வேணும். அதனால தான் முதல்ல யஜ்ஞ வராக அவதாரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் கபிலாவதாரம் ஞான அவதாரம். தர்மம் பண்ணி கர்மாவை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்ச பிறகு அந்த ஞானத்துக்கு போகணும். இப்போ நமக்கு படிக்க வேண்டியது எம்ஏங்கிறதுனால உடனே டைரெக்டாக எம்ஏ படிக்க முடியாது. எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து தான் எம்ஏல போக முடியும். எம்ஏ படிக்கணும்னு சொன்னதுனால உடனே எல்கேஜி குழந்தைய வச்சு எம்ஏ கிளாஸை நடத்தினான்னா எம்ஏ கிளாஸுக்காரனுக்கே புரிய மாட்டேங்கிறது. அப்போ முதல்லேருந்து ஆரம்பித்தா தான் அவன் அந்த கர்மாவை பண்ணி அந்த ஞானத்துக்கு அடையணும். இது கர்மாவை பற்றி வேதத்தில் ஜாஸ்தி சொல்லி அதன் பிறகு ஞானத்தை பற்றி சொல்லப்படுறது. இங்கே விஜயகராஜா ஒவ்வொரு மகான்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்டான். அதில் ஆவிர்கோத்திரர் அவர்கிட்ட கேட்குறான். இந்த ராஜா கேட்குறான், கர்ம யோகம் வததனஹா புருஷோ ஏன சம்ஸ்கிருதா விதூயேகாசு கர்மாணி நிஷ்கர்மியம் விந்ததே பரம். எனக்கு கர்ம யோகத்தை சொல்லிக் கொடுங்கோ. அந்த கர்ம யோகத்தினால் அவன் சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட அந்த ஜீவன் கர்மா இல்லாத நிலையை அடைவானே, அவன் இந்த கர்மாவினால் கர்மாவை தொலைக்கணும். சத்கர்மாக்களை பண்ணி பாபகர்மாக்களை தொலைக்கணும். அதுவும் ரெண்டு கர்மா தான். இப்போ நிறைய பாபகர்மாக்களை பண்ணியிருக்கோம். அங்கே போய் காவேரியில் போய் முசலஸ்நானங்கிறா. தெரிஞ்சோ தெரியாமையோ நீ
ஸ்நானம் பண்ணணும்னா அதுக்கு முறை இருக்குது. சங்கல்பம், சூக்த படனம், மார்ஜனஞ்ச, அகமர்ஷனம், தேவதா தர்ப்பணம் செய்வ, ஸ்நானம் பஞ்சாங்கம் உச்சரே. ஸ்நானம்னா 5 அங்கம் சொல்லியிருக்கு. ஒரு பிராமணன் குளிக்க போனாலே தேவ ரிஷி பிதற்கெல்லாம் பின்னாடியே வராலாம், பின்னாடியே வருவா. அவனை நமக்கு எதாவது பண்ணுவான்னு, நீ எதுவுமே முறைப்படி ஸ்நானம் பண்ணால் நீ வந்துட்டேன்னா சசிமாவா கண்ணீர் விட்டுட்டே போவா, அதுவே சாபமாக வந்தாலும் வரும்னு சொல்லப்படும். ஸ்நானம்னா அப்படி ஒரு முறை இருக்குது. முதல்ல என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி திதிவார நட்சத்திரம்லாம் சங்கல்பம் 12 சங்கல்பம். ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி சன்னிதோ ஸ்ரீரங்க க்ஷேத்ரே பிராதகால துலாஸ்நானமகம் கரிஷ்யேன்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். அப்புறம் காவேரியை பிரார்த்தனை பண்ணணும். காவே சக்கியபாதோத்பவே தேவி ஸ்ரீரங்கோத்சங்க காமினி ஸ்ரீகாவேரி நமஸ்துபியம் மம பாபம் யபோகயேன்னு தேவியை பிரார்த்தனை பண்ணி, ரங்கநாதாய ஹரயே ஜம்புநாதாய சம்பவே மாதபூதாய மகதே காவேரி எய்தே நமோ நமஹ நான் அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானத்துக்கு முன்னாடி ஒரு புரோட்சண மந்திரம் இருக்குது. மாம் ஜுகோமிஸ்வா இரண்யசங்கம் வருணம் பிரபத்தியே. அது என்னடா, இந்த ஆத்மஸ்வரூபமான சுத்தமான இந்த ஆத்மஸ்வரூபமான பரபிரமமான இந்த சரீரத்தை இந்த பரபிரமமான ஜலத்தினால நான் அபிஷேகம் பண்ணேன். எல்லாமே இங்கே சாதாரணம். குளிக்கிறது கூட இங்கே பகவத் விஷயமாக அது பரபிரமமாக வர்ணிக்கப்படுறது. ஸ்ராத்தம் மகா முக்கியமான கர்மா தான். அந்த ஸ்ராத்தத்துலேயும் அதை ஞான விஷயமாக தான் கொண்டு போகிறா. அன்னஞ்ச பிரம்ம அகஞ்ச பிரம்ம போக்தாஜ பிரம்ம போக்தா கதாதரா. இந்த சாதம் போடுற நானும் பரபிரம்மம், நானும் கிருஷ்ணன் தான், அந்த போக்தாவும் கதாதரன் தான், அந்த அன்னமும் பிரம்மம். இப்படி எல்லாமே அன்னஞ்ச. இது வந்து ஸ்ராத்த கர்மாவாக இருந்தால் கூட அதுலேயும் ஞான விதமாக பார்க்க சொல்கிறதான் ரிஷிகள்லாம் அப்படி வச்சுருக்கா. குளிக்கிறது கூட அப்படி தான். இப்படி எல்லாமே நமக்கு ஞான ஸ்நானமாக, இதுதான் ஒரிஜினல் ஞான ஸ்நானம். இப்போ வேறு ஏதோ மொத்தத்தில் ஞான ஸ்நானம் சொல்கிறான் பாருங்கோ, அது ஞான ஸ்நானம் இல்லை, இதுதான் ஞான ஸ்நானம்னு பேர். இந்த ஞானத்தோட குளிக்கணும். அப்படி புரோட்சணம் பண்ணிக்கணும். சங்கல்பம், சூக்தப்பட்டனம், மார்ஜனம், அகமர்ஷனம். அப்புறம் அது அகமர்ஷண சூக்தம்னு இருக்குது, அது சொல்லிட்டு குளிக்கணும். அப்புறம் குளித்த உடனே பூஹு பூஹா சுஹா சொல்லி தேவதான் தர்ப்பயாமி ரிஷியும் தர்ப்பயாமி. பூனல் நேராக போட்டு தேவர்களுக்கு, மாலையாக போட்டு ரிஷிகளுக்கு, பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதன் பிறகு ஸ்நானம் அதோட முடியல. ஸ்நானம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல காவேரி ஜலத்தை நம்ம போய் குளித்து பொல்யூட் பண்ணிட்டோம், அது ஒரு பாபம். அந்த பாபத்துக்காக யக்ஷ்ம தர்ப்பணம்னு ஒன்று சொல்லியிருக்கு. என்மயா தூஷிதம் தோயம் ஷாரீரமல சஞ்சயைகி தத்தோஷ பரிகாரார்த்தம் யக்ஷ்மானம் தர்ப்பயாமியகம். கொஞ்சம் ஜலத்தை எடுத்து கரையில் எடுத்து விடணும். இந்த யக்ஷ்மானு ஒரு தேவன் இருக்கான், அந்த தேவனுக்கு நான் தர்ப்பணம் பண்ணேன். இந்த நல்ல ஜலத்தை நான் குளித்து வேட்டிலாம் துவச்சி அசுத்தம் பண்ணிட்டேன். அதுக்காக இந்த யக்ஷ்மா தேவனே நமஸ்காரம். ஏன்னா இந்த யக்ஷ்மாங்கிற தேவன் தான் கவனிக்கிறவன், இந்த ஜலத்தை சுத்தமாக கவனிக்கிறவன். அதை சரியாக பண்ணாத போது தான் அந்த யக்ஷ்மாங்கிற வியாதியே வருது. டிவிங்கிறாளே, டிவி கேன்சர்லாம், இதுக்கெல்லாம் இந்த ஜலத்தை ரொம்ப பொல்யூட் பண்ணுறவாளுக்கெல்லாம் இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதனால் அவருக்காக ஒரு தர்ப்பணத்தை பண்ணி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும். எல்லாத்துக்குமே ஒரு மன்னிப்பு கேட்குறது. எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை தெய்வமாக மதித்து அதுக்கு ஒரு சாரி சொல்கிறது தான் நமக்கு சாதாரண சொல்வா. மரத்தை கும்பிட்றையே இதை கும்பிட்றையேன்னா அதெல்லாம் தான் நமக்கு அரச மரம் தான் நமக்கு நிறைய ஆக்சிஜன் கொடுக்கறது. அதுக்காக தெய்வமாக சொல்லி அதை பிரார்த்தனை பண்ணு. துளசி அது மாதிரி இன்றைக்கி துளசி கல்யாணம், அதெல்லாம் நமக்கு பல ரோகத்தை நீக்கி பலவிதமான ஆக்சிஜனை கொடுத்து நம்மளை ஜனங்களை காப்பாற்று. எங்கே ஆக்சிஜனாக கம்மியாக இருக்குன்னா துளசி இல்லாத இடத்துல தாங்கிறான். இது வந்து இன்றைக்கி சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணுறது. பெரிய பெரிய இடி மின்னெல்லாம் வரும்போது நம்ம ஆற்றுல வராமல் அந்த துளசி வாங்கிட்டுருமா இப்படி. அதனால தான் அந்த காலத்தில் முத்தத்தில் வாசலில் வச்சுருப்பா துளசி, பின்னாடி இருக்கும். இது எல்லாமே லௌகீகமாகவும் பகவத் விஷயமாக சேர்த்து தான் ரிஷிகள் அமைச்சிருக்கா. அதனால் துளசின்னு துளசி ஞாபகம் வந்துடுத்து. அந்த துளசியும் மகிமையாக கொஞ்சம் சொல்கிறேன். இன்றைக்கி பிருந்தாதேவி கல்யாணமாக இருக்கிறதுனால யாதிருஷ்டா நிகிலாக சங்கசமணி ஸ்பிருஷ்டாவ புப்பாவணி. யாதிருஷ்டா அந்த துளசி காரணத்தை பார்த்தாலே போவான். அப்படியே யாதிருஷ்டா பார்த்தாலே பாவங்களை நீக்கிடும். நிகிலாக சங்கசமணி தொட்டா நம்மளை சுத்தமாக்கணும். ஸ்பிருஷ்டாவ புப்பாவணி அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் ஓரளவு மடியாக தான் தொடணும். மடி இல்லாமல் ரொம்ப தொட்டால் தூரம் நாஸ்திரிலாம் அந்த பக்கமாக போயிட்டோன்னா துளசி வாடி போயிடும். அதனால் ஸ்பிருஷ்டாவ புப்பாவணி ரோகானாம் அபிவந்திதா நிரசனி. அந்த துளசிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணோம்னா நம்மளுடைய ரோகங்கள்லாம் நீக்கிடும். சிக்தாந்த கத்ராசினி ஒரு சொம்பு ஜலத்தை துளசிக்கு விட்டால் போதும். விட்டாலே தம்பதிகள்லாம் ஒத்துமையாக இருப்பா, சண்டை போடாமல் இருப்பா.
அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கு ரொம்ப துளசி பூஜை ரொம்ப முக்கியம். அதுவும் சுமங்கலிகளான ஸ்திரீகள் பூஜை பண்ணும்போது தேவி ரொம்ப சந்தோஷப்படுறா, துளசி தேவின்னு சொல்லப்படும். அதனால் ஒரு சொம்பு ஜலத்தை விட்டான்னா அவளோட க்ஷேமம். சித்தாந்த கத்ராசினி பிரத்யாசக்தி விஜாயினி பகவத கிருஷ்ணஸ்ய சம்ரோபிதா. ஒரு துளசி எடுத்து நீ நட்டா போதும். அது என்னன்னா பிரத்யாசக்தி, கிருஷ்ணன்ட்ட ஒன்று கொண்டு விட்டுடுமா. பிரத்யாசக்தி விஜாயினி பகவத கிருஷ்ணஸ்ய சம்ரோபிதா. அப்புறம் அதுலேருந்து ஒன்றை பறித்து ஞஸ்தா தச்சரணே விமுக்தி பலதா. அதுலேருந்து ஒரு துளசி தளத்தை எடுத்து அந்த கிருஷ்ண சரணத்தில் வச்சுட்டோம்னா மோட்சத்தையே கொடுக்கணும். விமுக்தி பலதா தஸ்யை துளசி நமஹா. சித்திரகுப்தன் நிறைய எழுதி வச்சிருக்கானோ நம்ம பாப்பாலாம். பாப்பானி யானி ரவிசூனு பட்டஸ்திதானி. எத்தனை எழுதி வச்சிருக்கானோ அதெல்லாம் துளசிக்கு ஒரு நமஸ்காரம் மட்டும்தான் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுவான். லலாட்டே வித்யதேயஸ்ய துளசி மூலமூர்த்திகா. அந்த துளசியினுடைய அந்த மண் இருக்கு, அதை எடுத்து கொஞ்சம் நெத்தியில் வச்சுருந்தா போதும். எங்கள் வாத்தியார், நான் பாடசாலையில் படிக்கும்பொழுது வேத வாத்தியார் எங்கே போனாலும் அந்த துளசி ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு, முக்கால்வாசி வாசலில் இருக்கும், நடுவில் முத்தத்தில் எங்கே இருக்குமோ அங்கே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அதை எடுத்து தலையில் நிறுத்தி வச்சுட்டு போடுவார். அப்போலாம் அவள் சொல்லுவார், அது இருந்தால் போதும். ஒரு பிரேக் டவுனான ஒரு பஸ்ஸு வேகமாக வந்தால் கூட நம்ம கிட்ட வந்தால் அது பிரேக் டவுன் ஆகிட்டு நின்றுடும், நம்ம மேலே மோதாது, அது நின்றுடும் அப்படின்னு. லலாட்டே வித்யதேயஸ்ய துளசி மூலமூர்த்திகா யமஸ்தம் நேட்சித்தும் சக்தா கிமதூதா பயங்கராகங்கிறார். அந்த துளசி பூஜை பண்ணுறவனை பார்த்தா யமனுக்கே பயமாக இருக்குமா. அவன் யமதூதாலாம் கிட்டக்க வந்துட முடியுமோ அப்படிங்கிறார். யமஸ்தம் நேட்சித்தும் சக்தா கிமதூதா பயங்கராக. நான் தான் அந்த காலத்தில் ஒரு துளசி, ஒரு சாலக்கிராமம், ஒரு பாகவத கிரந்தம், இது 3 இருந்தால் போதும். இது 3 இல்லாட்டாலும் ஏதாவது 1 இருந்தால் போதும். அந்த சரௌண்டிங்க்கு யமதூதாலாம் வர முடியாது. அப்படி அதை அந்த இப்போ ஸ்நானத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த காவேரிக்கு முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணி தேவதா தர்ப்பணம் பண்ணி, அப்புறம் இந்த ஜலத்தை பொல்யூட் பண்ணதுக்காக ஒரு பிராயச்சித்தமாக ஒரு ஜலத்தை எடுத்து விட்டுட்டு அப்புறம் குடுமி வச்சுக்கணும். ஏன் குடுமி வச்சுக்கணும்னா, நான் பிதற்கள் கூடவே வரா சொன்னேனே, அந்த பூண்டில் இடது பக்கமாக போட்டு லதா விருட்சேஷு குல்மேஷு வர்த்தந்தே பிதரோ மம தேஷாமாப்யாயனார்த்தந்தம் இதமஸ்து சிகோதகம். சிகோதகம்னு முன் பக்கமாக வரணும். குடுமி இருக்கோ இல்லையோ தலையை அண்ணா என்ன பண்ணுவோம், அப்படி தலையை சட்டின்னு இப்படி இப்படி பண்ணுவான். குளித்தோன்னா அண்ணாவை கவனிச்சா தெரியும். அது என்னடா, அது சில பிதற்கள்லாம் லதா விருட்சங்களாக இருக்கக்கூடிய மரமாவோ செடி கொடியாக பிறந்த பிதற்களுக்கு இந்த சிகோதகம் போய் சேரட்டும். அப்புறம் 2 துணியோட ஸ்நானம் பண்ண போகணும். முக்கியமாக மேல் துண்டு கீழ் துண்டு. அந்த மேல் துண்டை புழியறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. நம்ம விரும்பின பான் புழிஞ்செல்லாம் வரக்கூடாது. ஏகே ஜாஸ்மத் குலே ஜாதா அபுத்ரா கோத்திர ஜாமிருதாக. நம்முடைய குலத்தில் சித்தப்பா பெரியப்பா அவளுக்கு குழந்தை இல்லாமல் போயிருப்பா. அது மாதிரி ஒரு குழந்தை இல்லாமல் சம்ஸ்காரம் இல்லாமல் போனவாளுக்கெல்லாம் இந்த ஜலம் போய் சேரட்டும்னு இந்த மேல் துண்டை புரியணும். அபுத்ரா கோத்ரஜா மிருதாக தேஷாம் ஆப்யாயனார்த்தம் வஸ்திர நிஷ்பீடனோதகம். அந்த 3 மடித்து அந்த துண்டை இப்படி அப்பிரதட்சணமாக புரியணும். நல்ல பெரியவாள்லாம் யாராவது ஸ்நானம் பண்ணும்போது கூட இருந்து பார்த்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவன் மந்திரம் சொல்கிறது தெரியாது, ஆனால் அவன் என்ன பண்ணணும்னு கவனிச்சா தெரியும். அது மாதிரி கீழ் வஸ்திரம். நம்ம அதில் வேலைக்காரான்னு இருப்பாள். அந்த காலத்தில் நம்ம குடும்பத்தோடையே வேலைக்காரெல்லாம் சில பேர் இருப்பாள். நம்ம தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வேஷ்டி வாங்கினா அவளுக்கும் ஒரு வேஷ்டி வாங்கி கொடுப்போம். நம்ம அதில் உச்சிஷ்டங்களாம் அவளுக்கு என்ன பாக்கி இருக்கோ அவள்கிட்டே கொடுப்போம். சில வேலைக்காரன் வருவாள், இத்தனை கொடுத்தா தான் ஆச்சுன்னு கரெக்டாக பேசின்னு வருவா. அவளுக்கு அதை கொடுத்து அந்த வேலையை அனுப்பிச்சிடுவோம். இவள் கணக்கு பேச மாட்டாள். நம்ம ஆற்றுலேயே இருந்து நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு நம்ம குடும்பத்தோட ஒருத்தராக சில வேலைக்காரெல்லாம் அந்த காலத்தில் கிராமத்தில் இருந்துட்டு இருப்பான். அவளுக்குன்னு அந்த அவள் கொஞ்சம் ஜாஸ்தி அவளுக்கு வேண்டி வருங்கிறதுனால கீழ் வஸ்திரம். இதே தான் இது 3 முழம்னா அது 8 முழம் இருக்கே. அதனால் கீழ் வஸ்திரத்தை புரியும் போது உச்சிஷ்ட போஜினோ தாசா ஏ மிருதாத்தே மந்திரக்காக. அவளுக்கு மந்திரங்கள்லாம் கிடையாது, அவள் போயிருக்கா. ஆனால் தேஷாம் அவளுக்காக இந்த ஜலத்தை கொடுக்குறேன்னு இப்படி இந்த குளிச்சு வரதில் நம்ம ஏதோ கல்லோரில் அந்த அம்மி அலைஞ்சிட்டு அந்த பாத்திரம் அலம்புற மாதிரி உடம்பை அலம்பிட்டு வருவோமே தவிர ஸ்நானம்னா இத்தனை இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படி அவளுக்கு கொடுக்கணும். அப்புறம் திருப்புன்றதாரணெல்லாம் நியமங்கள்லாம் இருக்குது. அந்த திருப்புன்றதாரணம் இருக்குன்னா அதுவும் ஒரு ஸ்நானம் தான். திருப்புன்றமோ ஊர்த புன்றமோ அதுவும் ஒரு ஸ்நானம். ஸ்நானத்தில் பல விதம். ஸ்நானம் பஞ்சவிதம் புரோக்தம். இப்போ உடம்பு சரியில்லைன்னா கழுத்தோடு குளித்தோம்னா அது கண்ட ஸ்நானம்னு பேர். அது ஒரு ஸ்நானம் தான். விபூதி இட்டுப்பா, அந்த விபூதி இட்டுண்டா அது ஆக்னேய ஸ்நானம்னு பேர்.
ஏன்னா அக்னியினால் பஸ்மம் பண்ணப்பட்டு வர்றதுனால அது ஆக்னேய ஸ்நானம்னு பேர். இது வந்து திருப்பூன்றம் தரிச்சா அது ஊர்தமுன்றம் தரிச்சா நாமஸ்நானம்னு பேர். நாங்கள் பாடசாலையில் சேர்ந்த புதுசு எங்களை எல்லோரும் 4 பேரை அழைச்சின்னு திருப்பதிக்கு அண்ணா போனான். காலங்காத்தால் போய் தரிசனம் பண்ணணும். அந்த பத்மநாபனா அவர் வந்துவிட்டார். அண்ணா ரெடியாக இருக்கா, நாங்கள்லாம் இப்போ தான் எழுந்துக்கவே இல்லை. அவர் வந்து பெருமாள் தரிசனம் பண்ணணும்னா எனக்கு சின்ன குழந்தைகளோட நீங்கள் இப்போ பயங்கர குளிர் சமயம் வேறு, நீங்களாம் நாமஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோன்னா எங்களுக்கு புரியல. கை காலில் வந்து கோபி இட்டு இது கேசவா நல்லாட்டே கேசவம் வித்யாது, இது வந்து நாமஸ்நானம். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா வாசுதேவா பாக்கியில் எழுத்தடுத்து இப்படி இது நாமஸ்நானம்னு பேர். இது ஒரு ஸ்நானம். நாமஸ்நானம் மட்டும் வாங்கணும்னா பெருமாள் தரிசனம் முக்கியம். அதனால் நீங்கள் கிளம்பி வாங்கணுன்னா அப்படியே கிளம்பி அது மாதிரி கிளம்பி போனோம். அதனால் இது ஒரு ஸ்நானம். அதே மாதிரி பசுக்கள் அப்படி ஓடி வரும்பொழுது அந்த புழுதி பழக்கிறதே, அந்த புழுதி நம்ம மேலப்பட்டால் அது வாயவிய ஸ்நானம்னு பேர், வாயு ஸ்நானம்னு பேர். அதனால நம்ம சுத்தி ஆயிடுறோம். அது மாதிரி திவ்ய ஸ்நானம், வெயிலும் மழையும் சேர்ந்தாப்புல சில சமயம் கிடைக்கும். வெயில் அடிச்சுட்டே இருக்கும்போது மழை பெய்யும், அதுக்கு திவ்யம் ஸ்நானம்னு பேர். அது திவ்யமான ஸ்நானம். இப்படி ஸ்நானத்தில் பல விதம் இருக்குது. அதில் மானசீக ஸ்நானம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நீ ஸ்நானம் பண்ண முடியாட்டாலும் மானசீக ஸ்நானம்னு சில ஸ்லோகங்கள்லாம் பெரியவா அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்கா. அதை கொஞ்சம் சொல்கிறேன், அழகான ஸ்லோகங்கள். அச்சுதம் புண்டரீகாட்சம் சிந்தையேத் புருஷோத்தமம் அனந்தாதித்ய சங்காசம் வாசுதேவம் சதுர்புஜம் துவஜவஜ்ராங்குசைர்லட்சிய பாதபத்மம் சுநிர்மலம் தத்பாதசம்பவாம் கங்காம் நிபதந்தீம் சுமூர்தனி சிந்தையேத் பிரம்மரந்திரேன பிரவிசந்தீம் ஸ்வகாம்தனும் தயா சம்சாலயேத் சர்வம் அந்தர்தேககதம் மலம். சொல்கிறார், அச்சுதனான அந்த பகவானை சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்ம தாரியாக அந்த பெருமாளை தியானம் பண்ணணும். அவருடைய பாதத்தை தியானம் பண்ணணும். துவஜ வஜ்ராங்குசைஹி, அந்த பாதபத்மத்திலேருந்து அப்படியே கங்கை அப்படியே பெருக்கெடுத்து அப்படி ஓடி வர்றது. அந்த கங்கை நம்ம சிரஸில் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே விழுந்து பிரம்மரந்திரம் வழியாக நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற காமக்ரோதாதி இந்த இதெல்லாம் நம்முடைய அந்தர்தேக மலமத்தெல்லாம் நீக்கிறதாக தியானம் பண்ணினா போகிறோம். தட்சணாத் விரஜோ மர்த்தியா ஜாயத்தே ஸ்படிகோபமஹா, அப்படி தியானம் பண்ணினாலே ஸ்படிகமயமாக ஆயிடுவான். இதம் மானசிகம் ஸ்நானம் புரோக்தம் ஹரிஹராதிபிகி, இதை சொன்னது யாருனா ஹரிஹராதிபிகின்னு பிரம்மா விஷ்ணு சிவனே இதை பண்ணிட்டு இருக்காளாம். இப்படி நினச்சிருந்தாலே போகிறோம். சார்த்த திரிகோடி தீர்த்தேஷு ஸ்நானாத் கோடி குணாதிகம். சார்த்த திரிகோடின்னா 3,50,00,000 தீர்த்தம் இருக்கான். அது எத்தனை எங்கெங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்கிறது சேர்த்தா தான் ஒரு வரும் போல. அதை அத்தனை தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினதை விட இது விசேஷம் அப்படின்றான். இதை நினச்சிருந்தா அப்புறம் யோனித்யமாச்சரே தேவம் சவை நாராயண ஸ்மிருதா, இந்த மானசிக ஸ்நானம் பண்ணினாலே அவன் நாராயண ஸ்வரூபமாக ஆயிடுவான். காலமிருத்தியம் அதிக்கிரமிய, சாதாரண தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டா அகால மிருத்திகரணம் தான். இது காலமிருத்தியும் கூட தாண்டிட முடியும். ஜீவத்தேவ ந சம்சயா, இது வந்து ஞானஸ்நானம், மானசிக ஸ்நானம்னு பேர். இடா பாகீரதி புரோக்தா பிங்களா யமுனாஸ்திரியா. இடா பாகீரதின்னு நமக்கு 2 விதமான நாடி. அந்த நடுவில் தயோர் மத்தியகதா நாடி சுஷும்னான்னு ஒரு நாடி இருக்குது. நம்ம குளிக்க வேண்டியது இந்த ஞான ஸ்நானத்தில் ஞானக்கிரதம், ஞானமாகிய குளம், தியானந்தான் படிக்கட்டு. இந்த ஞானக்கிரதே தியானத்தலே ராகத்வேஷ மலாபகே யஸ்னாதி மானசே தீர்த்தே சயாதி பரமாம் கதிம். தன்னையே பகவத் ஸ்வரூபமாக தியானம் பண்ணிக்கணும். அச்சுதோகம் அனந்தோகம் கோவிந்தோகம் அகம் ஹரிஹி ஆனந்தோகம் அசேஷோகம் அஜோகம் அமிர்தோஸ்மியகம். நம்மளை வந்து ஒரே இந்த நாத்த பீத்த சரீரமாக தியானம் பண்ணிக்கக்கூடாது. சரீரம் நான் இல்லை, நான் தான் பெருமாளுடைய ஸ்வரூபம், நித்யோகம், எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் பூஜையில் இப்போ எதுக்கு இதெல்லாம் உங்களை சொல்கிறேன்னா, இப்போ பூஜா விதி தான் சொல்லப்படுறது. பூஜா விதியில் பாஞ்சராத்திர ஆகமத்திலேயோ வைகான சத்தந்திரத்திலேயோ பூத சுத்தின்னு சொல்லப்படும். அதே மாதிரி சிவ பூஜையாக இருந்தால் கூட நான் விஷ்ணு பூஜையத் விஷ்ணு நான் சிவ சிவமர்ச்சையேது. ஒரு பட்டாச்சாரியரோ ஒரு சிவாச்சாரியரோ க்ஷேத்திரத்துக்கு போகும்பொழுது நியமங்கள்லாம் நிறைய இருக்குது அவளுக்கு. அதில் வந்து இந்த பூத சுத்தி, அவள் வந்து இந்த பிராகிருத சரீரத்தோடு உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. அதுக்கு தியானம் பண்ணிக்கணும். நான் தான் பகவத் ஸ்வரூபமாக ஆயிட்டேன்னு தியானம் பண்ணிட்டு தான் அங்கே பெருமாளை தொட முடியும். அயம் மே கஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹா என்னெல்லாம் தியானம் பண்ணி அது மதுக்கு ஆகம சாஸ்திரங்களை பார்த்தா அதுக்கு விசேஷம் விதி நிறைய இருக்குது.
நித்யோகம் நிர்விகல்போகம். பூஜைனா அவ்வளோ ஈஸி இல்லை, அதுக்கு அவ்வளோ நியமம் இருக்குது. நிராகாரோகம் அவ்யயா சச்சிதானந்த ரூபோகம் பரிபூர்ணோமி சர்வதா பிரம்மைவாகம் நசம்சாரி முக்தோகம் ஞான முக்தஸ்வரூபன் முக்தோகம் இது பாவையேது. இப்படி பாவம் நம்ம பண்ணட்ட பரவாயில்ல, இந்த வார்த்தையை சொன்னால் கூட போகிறோங்கிறார் இந்த ஸ்லோகங்களை. அசக்னுவன் பாவயித்தும் வாக்கியமேதம் சமத்பியசேத் வாக்கியமேதத் சமப்யசேத் ஏவம் யப்ரத்யகம் ஸ்மிருத்வா மானசம் ஸ்நானமாச்சரேத் சதேகாந்தே பரம் பிரம்ம பதம் யாதி ந சம்சயா. இப்படி தியானம் பண்ணா இது என்ன ரொம்ப சுலபம். திருமால் சங்கரக்கு கதாபாத்ம தாரியாக இருக்கிறார், அப்படி காலை நீட்டுறார், அந்த காலில் அப்படியே கங்கை பிறகு நம்ம தலையில் வந்து விழுறது. அப்படி இது ஒரு தியானம் ரொம்ப ஈஸியாச்சு. காலம்பு எழுந்து ஒரு மானசிக ஸ்நானம். அதிநீல கணஸ்யாமம் நளினாயதலோச்சனம் ஸ்மராமி புண்டரீகாட்சம் தேன ஸ்நாதோ பவாம்யகம். அந்த புண்டரீகாட்சனை தியானம் பண்ணினா இங்கே தான் இருக்கார் புண்டரீகாட்சன். அந்த புண்டரீகாட்சனை தியானம் பண்ணினா போகிறோம். அதனால் நம்ம சங்கப்பத்தை சொல்லுமே அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோத்வா யஸ்மரித் புண்டரீகாட்சம் சபாக்கிய ஆபியந்தரா சுச்சிகி. அந்த புண்டரீகாட்சனை நினைச்சாலே போகிறோம். நீ சுத்தமாக இருந்தாலும் சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் பாக்கிய இந்த புண்டரீகாட்சன் நினச்சான்னா பாக்கிய ஆபியந்தரா உன் உள்ளேயும் வெளியிலையும் நீ சுத்தமாயிடுவே அப்படிங்கிறார். சபாக்கிய ஆபியந்தர சுச்சிகி என்று அழகாக பெரியவாள்லாம் வச்சுருக்கா. அதனால் இந்த இடத்துல ஸ்மராமி அந்த புண்டரீகாட்சன் நினச்சாலே நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு தான் ஆயிடுச்சு. இதுவரையும் வைஷ்ணவ பரமா சொல்லிட்டு ஒன்று சிவபக்தால் இருக்கட்டும் இன்னொரு ஸ்லோகம் கூட சொல்கிறார். சாரதா அப்ரப்பிரதீகாசம் சந்திரார்த்தகிருத சேகரம் ஸ்மராமி ஈசம் மகாதேவம் தேன ஸ்நாதோ பவாம்யகம். நீ சிவபக்தனாக இருந்தால் சாரதா ஸ்படிகமயமாக சந்திரார்த்தகிருத சேகரனாக அந்த சிவனை தியானம் பண்ணினாலும் நீ ஸ்நானத்துக்கு நீ ஸ்நானம் பண்ண துல்லியம். இது மானசிக ஸ்நானம்னு பேர். அப்போ நம்ம ஸ்நானம்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படி சுத்தமாகி தான் அந்த நம்ம கர்மாவினால் இந்த புண்ணிய இப்போ சொல்ல வந்தது என்னன்னா ஒரு காவேரி ஸ்நானங்கிறது ஒரு புண்ணிய கர்மாவினால நம்முடைய பாப கர்மாவை குறைச்சிக்கிறோம். அதனால் விதூயேகாசு எந்த கர்மாவினால சம்ஸ்காரம் பண்ணப்பட்டு அந்த பாபகர்மங்களை துரத்தி அந்த நைஷ்கர்மியமான இதை அடையிறானோ அதை சொல்லுங்கோ. எங்கள் அப்பா இருக்கும்போது நான் ஒரு நாளைக்கு என் சனகாதிகள்கிட்ட கேட்டேன். ஏவம் பிரஷ்னமிருஷீன் பூர்வம் அபிருச்சம் பிதுரந்திகே நாப்ருவன் பிரம்மண புத்திராக தத்ர காரணம் உச்சியதாம். எங்கள் அப்பா கிட்ட நான் எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கும்போது நான் சனகாதிகளை பார்த்து கேட்டேன். அவள் பதில் சொல்லாமல் போயிட்டா. ஏன் அப்பா இருக்கும்போது நான் முந்திரி கொட்டமாக நான் கேட்டேங்கிறதுனால பதில் சொல்லலையா, அல்லது எனக்கு பக்குவம் இல்லைன்னு பதில் சொல்லலையா, ஏன் பதில் சொல்லலைன்னு தெரியல. நீங்களாவது இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கோ. உடனே ஆவிர கோத்திரர் சொன்னார், 3 இருக்குப்பா, கர்மா அகர்மா விகர்மா. கிருஷ்ணன் ரொம்ப குழப்பி விட்டுட்டு போகிறான். கர்மணி அகர்மயஸ்பஸ்யது அகர்மணிச்ச கர்மயா ககனா கர்மனோ கதிகின்னு ரொம்ப இந்த கர்மா கர்ம விக்ரமாவை பற்றி கொஞ்சம் குழப்பற மாதிரி கூட கிருஷ்ணன் சொல்கிறான். ஆனால் இங்கே பாகவத்தில் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டான். கர்மானா என்னடனா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ சத்தியம் வத தர்மஞ்சர மாதேவோ பவா பிதேவோ பவா இதெல்லாம் வேதத்தில் சொன்னப்பட்டது கர்மானு பேர். வேதத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னதோ மாமாகிகம் சீகி அத்தவாளை கஷ்டப்படுத்தாத அக்ஷைர்மா தீவிய சூதாட்டம் ஆடாத இப்படிலாம் இருக்குது. வேதத்தில் என்னென்ன செய்யக்கூடாது அதுவும் சொல்கிறது. நீ சத்தியம் வதன்னு சொல்லும்பொழுது அதுலேயும் அதர்மத்தையும் சொல்லிட்டார். சத்தியம் வதான்னா தர்மம், பொய் சொன்னால் அதர்மம், அதிலே தெரிஞ்சு விடலாம். ஏதாவது தர்மத்தை தெரிஞ்சினாலே அதர்மத்தையும் தெரிஞ்சு விடலாம், அதர்மத்தை தெரிஞ்சாலும் தர்மத்தை தெரிஞ்சு விடலாம். ஆனால் கர்மா அதுக்கு கர்மானு பேர், இதுக்கு விகர்மானு பேர். செய்யக்கூடாத கர்மாக்களுக்கு இந்த செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யும்பொழுது ஒரு நாளைக்கு அகர்மானா கர்மா இல்லாத தன்மையை நம்ம அடைவோம். கர்மா அகர்ம விகர்மேதி இது வேத வாக்கியம். வேதவாதோ ந லௌகிகா வேதஸ்ய ச ஈஸ்வராத்மத்வாத் தத்ர முக்கியந்தி சூரயா. வேதத்தை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பரோட்சவாதோ வேதோயம் பாலானாம் அனுசாசனம் கர்ம மோட்சாய கர்மாணி. வேதமே கொஞ்சம் மறைமுகமாக தான் பேசும். பெருமாளே புரிகிற மாதிரியும் புரியாத மாதிரி தான் பேசுவார். பிரம்மபந்து நகந்தவியா ஆததாயே வதார்கனாம்பா இப்படி சொன்னால் நீ இவன் என்ன கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னு புரியாது. இப்படியும் சொல்லுவான் அப்படியும் சொல்லுவான். அதனால் அது என்னன்னா தெய்வமோ வேதங்களும் கொஞ்சம் மறைமுகமாக தான் பேசும். இப்போ என்ன விஷயம்னா கர்மாவை செய்யணும்னு சொன்னான்னு நிறுத்தனா கர்மா செய்யாமல் இருக்கிறதுக்காக தான்ட்டான். கர்மாவை செஞ்சு எப்படி கர்மா செய்யாமல் இருக்க முடியும்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறார். ஒரு டாக்டர் மருந்தை கொடுத்துட்டு 3 நாளைக்கு இந்த மருந்தை 3 வேளை சாப்பிடுங்கோங்கிறார். எதுக்குடாண்ணா 3 நாளைக்கு 3 வேளை விடாமல் சாப்பிட்டோம்னா இந்த மருந்து சாப்பிட்றத நிறுத்திவிடலாம்.
மருந்து சாப்பிட்றது எதுக்கு? மருந்து சாப்பிட்றத நிறுத்துறதுக்கு, மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்காக இல்லை. கர்ம மோட்சாய, அழகாக உதாரணம் சொல்கிறார். கர்ம மோட்சாய கர்மாணி விதத்தே யகதம் யதா. மருந்து சாப்பிட்ற மாதிரி 3 வேளை விடாமல் சந்தியாவந்தனம் பண்ணணும். எதுக்குடான்னா 3 வேளை விடாமல் சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறதையும் மறந்து சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதே போஸ்நான துப்யம் நமஹா भो देवाः पितरश्च तर्पण विधौ नाहं क्षमः क्षम्यताम्. ஒரு நாளைக்கு அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதையும் மறந்து அந்த கண்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த நிலையை அடையிறதுக்கு தான் தர்ப்பணம் பண்ணுறதையும் மறந்தணும். தர்ப்பணம் பண்ணுறதையும் அதான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா? சந்தியாவந்தனமே உனக்கு ஒரு நமஸ்காரம், ஓ ஸ்நானமே உனக்கு ஒரு நமஸ்காரம். போ தேவா பிதரஸ்ச தர்ப்பண விதோ, ஏ தேவர்களே பிதர்களே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கு? பாவம் நீங்கிறதுக்கு தானே. நான் என் கிருஷ்ண தியானம் பண்ணி என் பாவத்தை நீக்கிப்பேன். எத்திர குவாபி நிஷித்ய யாதவ குலோத்தம் சஸ்ய கம் சத்விஷா ஸ்மாரம் ஸ்மாரம் அகம் ஹராமி. இந்த கிருஷ்ணநாமத்தை சொல்லிண்டே மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா जय राधे जय राधे 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 जय राधे जय राधे जय राधे 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 जय राधे 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 जय राधे 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 माधव कृष्णा मधुसूदन कृष्णा कृष्णा मधुसूदन कृष्णा यादव कृष्णा यदुनंदन कृष्णा यादव कृष्णा यदुनंदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा जय राधे जय राधे जय राधे 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 जय राधे राधे जय राधे राधे जय राधे 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 जय राधे राधे जय राधे राधे जय राधे 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 जय राधे 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 जय राधे 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 हे माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा मनमोहन कृष्णा मनमोहन कृष्णा मन राधा मनमोहन कृष्णा राधा मनमोहन कृष्णा. இந்த கர்மாக்கெல்லாம் அந்த கர்மாவை செய்ய முடியாத நிலையில் நம்ம போய் சேரணும். இந்த கர்ம மோட்சத்துக்காக கர்மாகணும். அதுக்கு முதல்ல ஆரம்பத்திலே கர்மாவே பண்ணாமல் இருந்துடுறேன்னா பாவகர்மாவை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்காக தான் இந்த சத்கர்மாவை ஏன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஜாமியாக வந்துடுறேனே அப்படி இருக்க முடியாது. அதனால் நாச்சரேத்யஸ்து அது காரணம் அவ்வளோ இது இவ்வளோ மாதிரி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி எந்த புராணம் இப்படி சொல்லலை. சொல்கிறேன் நாச்சரேத்யஸ்து வேதோக்தம் ஸ்வயமஜ்ஞோ அஜிதேந்திரியா விகர்மனா யதர்மேன மிருத்யோர் மிருத்யம் உபைதி சகா.
அது கர்மா இல்லாமல் அடையணும். அதுதானே அதுக்கு ஆரம்பத்துலேயே கர்மாவே இல்லாமல் இருக்கிறேனே, சந்தியானே பண்ணாமல் இருக்கேன்னா அப்படி இருந்தால் சரியாக வராது. நீ வெறுமனே இருந்தேன்னா சில பேர் என்ன முன்னாடியே விஆர்எஸ் வாங்கிட்டு இனிமேல் நல்ல விஷயத்துலேயே போக போகிறேன்னு நினச்சின்னு வருவா. வருதுன்னா கடைசியில் என்னன்னா கடைசியில் அதில் அவ்வளோ பரிபக்குவம் ஆகாதனால அதுக்கும் உள்ளுக்கு போகாமல் கடைசியில் ஆற்றுல உட்காந்து டிவி பார்த்துனே உட்காந்து வேஸ்ட்டு பண்ணிவிடுவாள். அதுக்காக அதனால் செய்ய வேண்டிய கர்மா இருக்கிற வழியும் பண்ணிண்டு அப்புறம் நீ வந்து சத்சங்கத்துக்கு வரும்போது தான் அது சரியாக வருங்கிறான். கர்ம மோட்ச ஆச்சரியஸ்து வேதோக்தம் ஸ்வயம் அஜ்ஞா அதிதேந்திரியா. அப்போ என்னடா விகர்மனா சத்சங்கத்திலே இருந்துட்டு என்ன பரவாயில்ல, நீ தனியாக இருக்கும்போது விகர்மாவை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த விகர்மத்தினால என்னடனா செய்ய வேண்டாத கர்மாவை பண்ணிட்டு கடைசியில் மிருத்யு நரகத்தில் போய் விடுற மாதிரி ஆகிடும். மிருத்யோர் மிருத்யும் உபயதி சஹா. அது கர்மா பண்ணணுங்கிறான் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு நான் அது எல்லாம் பண்ண முடியாது, நான் அது பண்ணுறேன் இது பண்ணு. பிராமணனுக்கு என்ன சொல்லியிருக்கோ அந்த வேதோக்தமாக கர்மாக்களை பண்ணணும். வேதோக்தமேவ குர்வாணா நிஸ்ஸங்கா அர்ப்பிதமேஸ்வரே. அந்த நிஸ்ஸங்கானா அந்த கர்மாவோட டச் இல்லாமல் எல்லாம் நாராயணாதி சமர்ப்பயாமி நிஸ்ஸங்கோர்ப்பிதமேஸ்வரே நைஷ்கர்மியாம் லபதே சித்திம் ரோச்சனார்த்தா பலஸ்ருதிகி. அப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் வியாக்கியானத்தில். இப்போ எல்லா கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி இவன் வந்து நைஷ்கர்மிய சித்தியை ஒரு கர்மாவை பண்ணி ஒருத்தர் அடைஞ்சிட்டானா, கர்மா பண்ணு கர்மான்னு வேத வாக்கியம் இருக்கே, அந்த வாக்கியம் என்ன பண்ணணும்னா அந்த வாக்கியம் வந்து ஒன்று ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி தான். அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்கிறா, அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் கொடுக்குறதுன்னு ஒன்று உண்டு. குழந்தைக்கு விளக்கெண்ணெய் கொடுத்து வயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு விளக்கெண்ணெய் கொடுக்க வந்தால் குழந்தை ஓடும், வேண்டாம் வேண்டாம். அம்மா என்ன பண்ணுவா, இந்த விளக்கெண்ணெய் சாப்பிட்டா 2 பிஸ்கட்டு தரேன்பா. பிஸ்கட்டு தரேன்னா இல்லைடா சினிமாவுக்கு அழிச்சின்னு போகிறேன் கல்கண்டு தரேன் இதாக சொல்லுவாள். உடனே இந்த குழந்தைக்கு பிஸ்கட்டை பார்த்தா வேணும்னு தோணும், விளக்கெண்ணையை பார்த்தா வேண்டாம்னு தோணும். சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு விளக்கெண்ணையை குடித்தா பிஸ்கட்டாவது கிடைக்குமேன்னு இதை மூக்கை பிடிச்சிட்டு விளக்கெண்ணையை குடிச்சிட்டு பிஸ்கட்டை வாங்கிட்டு எனக்கு விளக்கெண்ணெய் குடித்த பலன் பிஸ்கட்டுன்னு குழந்தை நினச்சிக்கும். ஆனால் விளக்கெண்ணெய் ஏன் அம்மா கொடுத்தான்னா, இது ஏற்கனவே நிறைய பிஸ்கட்டு சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் வெளியில் போகணுன்னு தான் அம்மா கொடுத்துருக்கான். அம்மாவோட சங்கல்பம் வேறு, குழந்தை நினச்சிக்கிறது வேறு. அது மாதிரி இந்த வேதம் வந்து என்ன பண்ணுறது, ரோச்சனார்த்தா பலசுது ஒன்று அதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறதுக்காக ஒரு மந்திர பாகத்துலேயே அர்த்தவாதம்னு பேர். நிறைய மந்திரங்கள் அது மாதிரி வாயு வைட்சே பிஷ்டா தேவதா வாயு மேவஸ்வேன பாகதே ஏனோபதாவதி இது மந்திரம் வரும். வாயு தேவதகமான ஒரு யாகம் இருக்குது, இதை பண்ணு. வாயு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற தெய்வம், அதனால் இந்த யாகத்தை பண்ணால் அவனுக்கு ஃபாஸ்ட்டாக பலன் கிடைக்கும் அப்படி சொன்னால் உடனே அதுக்காக பண்ணுவானேங்கிறதுக்காக உன ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறதே தவிர முக்கியம் இந்த கர்மா மூலமாக நைஷ்கர்மியத்தை அடையிறது தான். இப்படி சொல்லிட்டு எப்படி ஆசு ஹிருதய கிரந்திம் நிர்ஜிகீர்ஷு பராத்மனா விதினோபச்சரே தேவம் தந்திரோக்தேன ச கேசவம். யார் வந்து அந்த ஹிருதய கிரந்தி அகம்மமங்கிறக்கூடிய இந்த ஹிருதய கிரந்தியை நீக்கணும்னு ஆசைப்படுறானோ அவன் வந்து தந்திரோக்தமாக அந்த பகவானை விதி பிரகாரம் அர்ச்சனை பண்ணணும். இங்கே கர்மான்னு சொல்லிட்டு இந்த பாகவதம் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்மான்னு சொல்லிட்டு நீ அந்த யாகத்தை பண்ணி இந்த யாகத்தை பண்ணுன்னா இது யாருக்கு என்ன பண்ணுறது, உபாசனமே பண்ண முடியல. அப்போ யாகத்தை பண்ணுனா இந்த இடத்துல நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக சொல்கிறது பாகவதம். லப்த அனுகிரக ஆச்சாரியாத் தேன சந்தர்சிதாகம மகாபுருஷம் அபியர்ச்சேத் மூர்த்தியா அபிமதயாத்மனா. உனக்கு எந்த கிட்டா ரொம்ப பிடிக்குமோ, லட்டு கிருஷ்ணன் பிடிக்கணும், வெண்ணெய் கிருஷ்ணன் பிடிக்கணும், அந்த வெண்ணெய் கிருஷ்ணனை கேட்டு வாங்கிக்கோ. வேணுகோபாலன் பிடிக்கினா வேணுகோபாலனை வச்சுக்கோ. நவநீத கிருஷ்ணன்னா நவநீத கிருஷ்ணன். எத்தனை கிருஷ்ணன் இருக்கான், சின்ன குழந்தையில நினச்சி கிருஷ்ணன் எவ்வளோ விதம் இருக்கான். கராரவிந்தன் வாயை தப்பின்னு இருக்கிற கிருஷ்ணன் வேணும்னா அந்த கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன்னா ராதாகிருஷ்ணன். உனக்கு அபிமதையா மூர்த்தியா அபிமதையாங்கிறான். பெருமாள்லாம் சங்கச்சக்கர பெருமாள். அண்ணாவே சிஷியாளுக்கு ஒரே பெருமாளை கொடுக்கல. ஸ்ரீகாந்தண்ணாக்கு ராஜகோபாலன், இவாளுக்கு அவாளுக்கு தனித்தனி பெருமாளாக கொடுத்துருக்கா சிஷியாளுக்கு. அவாளுக்கிட்டே இதை தெரிஞ்சுட்டு அவள் கொடுத்தா உனக்கு எது பிடிக்குமோ மூர்த்தியா அபிமதையாத்மனஹா, உனக்கு எந்த அபிமதமான மூர்த்தியோ அதை லப்த அனுகிரக ஆச்சாரியாத்து, ஆச்சாரியன்ட்டு அனுகிரகம் வேண்ட அந்த கிருஷ்ணனை வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறார். ஐயோ நம்ம பண்ணுறது தான் சொல்கிற மாதிரி இருக்கு. என்னமோ தேன சந்தரிசிதா அகமஹா, அந்த ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரி பண்ணு. என்ன சொல்கிறான், நான் காலம்பரை எழுந்து சுப்ரசன்னோபவ பக்த கோலாகல சுபகர வீட்சண சுந்தர வதனம் முகுரே பஸ்ய தாவகம் சுகுணம் தசன சோதனம் ஆகலயந்தம் ஜயயா க்ஷீரம் விபரே கிருஷ்ணா பாவன சலிலே ஸ்நாத்வா பகவன் பக்தை சாக்கம் விகரசதாத்வம். அந்த கிருஷ்ணனை எப்படி எழுப்பணும், கிருஷ்ணா பல்லு தேய்தான்னு அவன் கிருஷ்ணனுக்கு பல் தேய்ச்சி விட்டு
அதெல்லாம் பண்டரிபுரத்தில் பார்த்தா தெரியும். ஆஹா, பல்லு வேற தேய்க்கிறது, வாய் கொப்பளிக்கிறது, ஆச்சவனம் பண்ணுறதுலாம் அப்படியே பண்ணுவாங்க. அந்த பெருமாளுக்கே பண்ணுவாள். அது மாதிரி கிருஷ்ணன் சேஷன் பல்லு தேய்க்க குழந்தைகள்லாம் ஈதிக்கனா அடம் பண்ணும். அந்த மண்டையை பிடிச்சிட்டு அது பல்லு தேய்க்க விட்டானா சிசுவேணும் அந்த பேஸ்டையே முழுங்கும். அந்த இதையே முழுங்கும். கோபால் பல் போட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஒன்று உண்டு, ஸ்வீட்டாக இருக்கும். அந்த கோபாலன் மாதிரியே இருக்கும். அது வாயில் போட்டால் ஸ்வீட்டாக குழந்தை அது முழுங்கும். துப்புடா அப்படின்பா. அப்படியே கிருஷ்ணனுக்கு பல்லு தேய்ச்சி விடலன்னு ஆரம்பிச்சு சொல்கிறார். தேன சந்தரிசிதாகமஹா. அப்புறம் வந்து கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம், ராத்திரி தூங்க வைக்கிறது, அதெல்லாம் இங்கே சொல்கிறார். மூர்த்தியா அபிமதையா ஆத்மனஹா மகாபுருஷம் அபியர்ச்சிது. குழந்தையாக இருந்தாலும் அவன் மகாபுருஷன். அதனால் மகாபுருஷம் அபியர்ச்சேது மூர்த்தியா அபிமதையாத்மனஹா. எப்படி உட்காந்துக்கணும் வேற சொல்கிறார். சுச்சிஸ்தம், நீ சுத்தமாக குளிச்சுட்டு வந்து கிருஷ்ணனுக்கு நேராக வந்து உட்காந்துக்கணும். சுச்சிஸ்தம் முகமாசீனஹா பிராண சம்யமனாதிபிகி பிண்டம் விசோத்திய சந்நியாச கிருத ரட்சோத்சயேத்தரிம். முதல்ல பூத சுத்தி பிராணாயாமம்லாம் பண்ணி, இந்த பிராணாயாமத்தை வந்து அந்த உள்ளுக்குள்ள சுத்தி பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் சில இதெல்லாம் ஆகம சாஸ்திரங்கள்லாம் இது நியாசங்கள்லாம் பண்ணுவாள். ஏன்னா இதனான்னா இந்த நம்ம சரீரத்தை சுத்தமாக்கிக்கிறதுக்கு. சந்நியாச கிருத ரட்சோத்சய. ஏன்னா நம்ம பகவத் பூஜை பண்ண வரும்பொழுதே துர்தேவதைகள் நம்ம பண்ண விடாது. அதான் முதல்ல மணி அடிக்கிறதே இருக்காதான். முதல்ல மணி பூஜை. ஆகமார்த்தந்து தேவானாம். ஏன் மணி பூஜை பண்ணுறோன்னா இந்த மணி சப்தத்தை கேட்டாலே பூத பிரேதங்களாம். இந்த பூஜைக்கு இடைஞ்சலாக பண்ணுறதுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி சொல்கிறாளே எல்லாம் சயின்டிஃபிக்காக. பூஜை பண்ணும்போது நமக்கு வந்து தூக்கம் வராமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் பூஜை அப்படிலாம் இருக்குமே, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறதுக்காக தான் அந்த மணி சப்தம். இப்போ எல்லாத்துக்கும் சுவிட்சை போட்டால் டொண்டனை எதுவும் அடிக்கிறது அப்படி இருக்காமல் சங்கநாதம் வரணும். சங்கநாதம், அந்த மணிநாதம், இதெல்லாம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு ஆணுகூல்யம் பண்ணும். அதனால் அதான் மணி பூஜை சொல்லுவார். இந்த கயா க்ஷேத்திரத்தில் ஒருத்தர் சப்தாக மணினா அவர் நடத்தினவருக்கு மணின்னு பேர். அதனால் என்ன பண்ணார், முதல்ல அவரை பற்றி 2 வார்த்தை சொன்னார். அண்ணா அவர் நல்லா நடத்தியிருக்காருன்னு. ஏன்னா பூஜைக்கு முன்னாடி முதல்ல மணி பூஜை தானே பண்ணி ஆகணும். அதனால் 2 வார்த்தை அவரை பற்றி சொல்கிறேன், மேலே பாகவதத்துக்கு வரேன் அப்படின்னா. அது மாதிரி அதனால் சந்நியாச கிருத ரட்சோ அதெல்லாம் பண்ணி முதல்ல. அப்புறம் அர்ச்சாதோ, இங்கே வந்து ஒரு இங்கே மூர்த்தியா அபிமதியான்னு சொல்லிட்டு அவள் ஹிருதயத்துக்கு அவளுடைய இஷ்டத்துக்கு விட்டுறார். அர்ச்சையில் பூஜை பண்ணலாம், ஹிருதயத்தில் பூஜை பண்ணலாம். அது பின்னாடி இன்னும் விஸ்தாரம் சொல்ல போகிறார். யதா அர்ச்சாதோ ஹிருதயே சாப்பி யதா லப்தோபச்சாரகைஹி. உனக்கு கிடைச்சது எல்லாம் ஷோடச உபச்சாரம்னா இது எல்லாம் வேணும்னு பஞ்சாமிரத ஸ்நானம் சமர்ப்பியாமி, மதுபர்க்கம் சமர்ப்பியாமின்னு எல்லாருக்கும் பஞ்சாமிரதம் எப்படி திண்டாடாத. யதா லப்தோபச்சாரகைஹி. இடத்துல அதில் ரொம்ப ஜாஸ்தி போகாமல் எனக்கு கடத்தில் நீ வச்சுட்டு பூஜை பண்ணுங்கிறார். யதா லப்தோபச்சாரகைஹி திரவியேட்சித்யாத்மலிங்கானி நிஷ்பாத்திய புரோக்ஷ்ய சாசனம். ஆசனம் இது பின்னாடி விஸ்தாரமாக சொல்ல போகிறார். நடுவில் 2-3 இடத்துல பூஜா விதி வருது இங்கே பாகவதத்தில். ஏகாதச ஸ்கந்தத்தில் ஹிருதயத்தில் பூஜை பண்ணோம். அண்ணா வந்து மானசீக பூஜை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் குளித்தலையில் படிக்கும்பொழுது, வேத பாடத்தில் படிக்கும்போது அவரே அண்ணாவோட பக்தர் தான். பாகவதர்மம் வந்துட்டுருக்கும். அப்போ ஒரு பிரேமசல்லாபங்கள் ரொம்ப நாளாக எடுத்த உடனே நான் முதல்ல பிரேமசல்லாவை தான் படிப்பேன் பாகவத புஸ்தகத்தில். அந்த காலத்தில் வந்த உடனே இந்த பிரேமசல்லாபம் அண்ணா என்ன பேசினா, யாரோட எப்படி பேசினான்னு அது ரொம்ப அது தனியாக இருக்குது, நிறைய இருக்கும். அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து மானசீக பூஜை அண்ணா சொல்லி கொடுத்தா. நீ காலம்பரை எழுந்துட்டு போய் யமுனையில் போய் குளிச்சுட்டு வா. யமுனையில் போய் குளிச்சுட்டு வந்து ராதாகிருஷ்ணனுக்கு பூஜை எப்படி முதல்ல கிருஷ்ணனுக்கு எழுப்பி உட்காந்து வச்சு அபிஷேகம் பண்ணி, நீ மானசீக பூஜை பண்ணும்போது இத்தனை தான் லிட்டர்னு கணக்கெல்லாம் இல்லை. இஷ்டம் எவ்வளோ லிட்டர்னா அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கலாம். எவ்வளோ தயிர் வேணா காசு கொடுத்து வாங்கினா நல்ல கோட்சீரம் கிடைக்காது. மானசீகமாக தான் நீயே பாலை கறந்து நீயே மானசீகமாக பூஜை பண்ணலாம். மானசீகமாக இப்போ உடம்பு நம்ம டேரெக்டாக பண்ணால் நம்மளால் பால் கறக்க முடியாது, ஆள் வச்சுக்கணும், அவனை கூப்பிட்டு பண்ணணும். இது நீ மானசீக பூஜையில் ரொம்ப சிரமமே இல்லை. நீயே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாலை கறந்து நீயே வந்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். அண்டமாக நீ தங்க பாத்திரம் எல்லாம் வச்சுக்கலாம். டேரெக்டாக பண்ணும்போது பித்தளை பாத்திரம் தான் வச்சுக்க முடியும். நீ மானசீக பூஜையில் தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம்லாம் வச்சுட்டு இஷ்டத்துக்கு பூஜை பண்ணலாம். கிருஷ்ணனுக்கு மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சந்தனம்லாம் பூசி இதெல்லாம் அண்ணா ஒரு மானசீக பூஜை சொல்லி கொடுத்தார் ஒரு தம்பதிகளுக்கு. அவர் பண்ணிட்டே வந்தார். ஒரு மாதம் வந்து 5-6 மாதம் கழிச்சு திருப்பி வந்தோடனே அண்ணா விசாரிக்கிற அவரை பார்த்து, மானசீக எல்லா பூஜைலாம் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கியான்னு. எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2-3 நடக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியோட பூஜை முடிக்க சொன்னீங்க. இப்போ நமஸ்காரம் பண்ண உடனே கிருஷ்ணன் எழுதுன்னு எனக்கு அக்ஷதை போடுறான், கொஞ்சம் பிரசாதம் கையில் கொடுக்குறான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எனக்கு வரதேன்னா அதுதான் ஒரிஜினல் அப்படின்னா. இதுதான் அந்த மானசீக பூஜையில் ஒரு விசேஷம். துருவன் தபஸ் பண்ணும்போதே கூட அவன் மானசீக பூஜை பண்ணாங்க. பக்திமத் பரிச்சரியா அப்படிங்கிறான். மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு.
அது இப்போ ஞாபகம் வருது. அர்ஜுனன் வந்து டெய்லி சிவ பூஜை பண்ணுவான். இந்த பீமன் தூங்கிட்டே இருப்பான். 8 மணி 6 மணிக்கு தூங்குவான். ஒழுங்காக பூஜையெல்லாம் பண்ண மாட்டான். இவன் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சிவ பூஜையெல்லாம் பண்ணுவான். பீமனை திட்டுவான், சும்மா சாப்பாடுறான்னா சாப்பிட்டுட்டு இருக்கானே தவிர ஒரு பூஜை ஒன்று உண்டா இப்படின்னு பீமனை திட்டின்னு இருந்தான். ஒரு தடவை பாசுபதாஸ்திரம் வேண்டி வந்தது அர்ஜுனனுக்கு. பாசுபதாஸ்திரம் வேணுங்கிறா கைலாசத்துக்கு அழைச்சின்னு போகிறார். ஹரிவம்சத்தில் விஸ்தாரமாக இருக்குது மகாபாரதத்தில். அர்ஜுனனை அழைச்சின்னு போகும்போது நிறைய பூதங்கள்லாம் வண்டியாக பில்வம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. அதில் வேகமாக போகிற அந்த பூதத்தை ஒன்றை பார்த்து கேட்குறான், இதெல்லாம் எங்கே போகிறேன், இங்கே பேசுகிறதுக்கே டைம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பஞ்சபாண்டவால பீமன் ஒருத்தர் இருக்கான். அவன் டெய்லி பூஜை பண்ணிகிட்டே இருக்கான். டெய்லி பெருமாள் சிவன் சன்னதியில் வந்து விழுறது. அந்த நிர்மால்யத்தை எடுக்கணும். இப்போ எடுத்து போட்டால் தான் மறுபடியும் இன்னைக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த நிர்மால்யத்தை எடுக்க போய்கிட்டு இருக்கணும். இந்த பூதங்கள்லாம் வேகமாக போயிட்டு இருக்கு. இதுலேயே ஒன்று குட்டி பூதம் ஒன்று என்ன பண்ணுறது, குன்னோட கோடையில் கொஞ்சம் பூ வச்சுன்னா அது ஆடிட்டு பாட்டு பண்ணி ஜாலியாக போயிட்டு இருக்கு. அந்த குட்டி பூதத்தை கூட்டான், உனக்கு ஒன்றும் அவசரம் இல்லையா, நீ பாட்டு ஆடி பாட்டின்னு மெதுவாக போயிட்டு இருக்கியே, நீ நிர்மாலயம் எடுக்க போக வேண்டாமான்னு. அந்த பூதம் சொன்னது, இந்த பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனன் ஒரு அகங்காரம் பிடிச்ச பையன் இருக்கான். அவன் தான் நான் டெய்லி பூஜை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் டெய்லி குன்னோடு பூ தான் போடுறான், குன்னோட 2 பில்லம் தான் போடுறான். அதை எடுக்க வேண்டியது பொறுப்பு தான் எனக்கு. அதனால் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் மெதுவாக போகிறேன். இவனுக்கே புரியல, அர்ஜுனனுக்கே. பீமன் தூங்கிட்டே இருக்கான். கிருஷ்ணா இங்கே கேட்டால் வித்தியாசம். இது அவர் சந்தேகமாக இருக்கிறான், இந்த பஞ்சபாண்டவா பீமனா வேற பீமனான்னு. அதே பீமன், பஞ்சபாண்டவாவில் உள்ள பீமன் தான். கிருஷ்ணன் கேட்டான், அது எப்படி அவன் என்ன பூஜை பண்ணான்னு தெரியலையே. இப்போதான் கிருஷ்ணனுக்கு தெரியும். கிருஷ்ணன் சொன்னான், கங்கையில் முழுகி ஸ்நானம் பண்ணும்பொழுதே என்ன பண்ணுறான்னா, பூலோகத்தில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கோ எல்லாம் சிவார்ப்பணம் அப்படின்னு மனசனாலேயே பூஜை பண்ணிடுறான். அந்த மானசீக பூஜை அது அவ்வளோ பூஜைனா அப்படியே புஷ்பாபிஷேகம் ஆகிடும். அதனால் அர்ச்சாதோ ஹிருதயே சாபி யதாலப்தோபசாரகைஹி திரவியக்ஷித்யாத்மலிங்கானி நிஷ்பாத்திய. முதல்ல பூஜை பண்ணுற இடத்துல இடத்த முதல்ல திரவியத்தை புரோஷனம் பண்ணும். நம்ம வந்து கங்கை ஜீவன ஆவாகனம் பண்ணி இதில் புரோஷனம் பண்ணுறோமே, முதல்ல இடத்த புரோஷனம் பண்ணும். சிதி ஆத்மலிங்கம் தன்னையும் புரோஷம் பண்ணிக்கணும். நிஷ்பாத்திய புரோட்சிய சாசனம். அப்புறம் பாத்தியாதீன்னு சொல்லிட்டார். பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் ஷோடச உபச்சாரத்தில் வருது. சந்நிதாப்பிய சமாஹிதா கிருதாதிபி கிருதன்யாசோ மூலமந்திரேன சர்ச்சையது. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் மூலமந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மூலமந்திரத்தை சொல்லலாம். இல்லாட்டா ஆச்சாரியன் என்ன மந்திரத்தை உபதேசம் பண்ணாரோ அந்த மந்திரத்தையே சொல்லி பூஜை பண்ண வேண்டியதான். அண்ணா எல்லாருக்கும் ஒரே மந்திரம் தான், ராமா தான் சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா அதுதான் சகல தெய்வங்களுடைய மூலமந்திரமாக ஆகிடுறது. இருந்தாலும் அதில் அந்த மூலமந்திரேன்னு சாத்தியது. அந்த தெய்வம்னா ஒரு தெய்வத்தை மாத்திரம் பூஜை பண்ணக்கூடாது. இந்த கிருஷ்ணன்னா ராதாகிருஷ்ணன் மாத்திரம் வச்சுட்டு இருக்கோமே தவிர மானசிகமாக என்ன பண்ணலாம், லலிதா விசாகா அஷ்டசிகையும் சேர்த்துக்கணுங்கிறார். சாங்கோபாங்காம் சபாரிஷதாம் தாம் மூர்த்தியும் ஸ்வமந்திரதா. இப்போ ராதாகிருஷ்ணன்னா ராதாகிருஷ்ணன் வச்சு பிரதானமாக அந்த தெய்வம் இருந்தால் கூட, இப்போ பெருமாள் இருந்தால் கூட பெருமாளுக்கு உபதெய்வர்களாக வருவா. பிள்ளையார் துர்கையெல்லாம் வருவா. இந்த ரங்கநாதர் சந்தி உடுப்பு சந்திலே துர்காதேவி இருக்கா, அவளுக்குள்ள இல்லை உபதேவர்களாக வந்துடுவா. ஆனால் அவளுக்கும் பூஜை பண்ணி விஸ்வக்சேனர் இருப்பார். அவெல்லாம் உபதேவர்கள் வருவா. அந்த அவள் விஸ்வக்சேனர் அவளையும் ஆராதனை பண்ணணும். சாங்கோபாங்காம் சபாரிஷதாம் தாம் மூர்த்தியும் சமந்திரதா பாத்திய அர்க்கிய ஆச்சமணியாத்யைஹி ஸ்நான வாசோ விபூஷணைஹி. அண்ணா குளிப்பாட்டி அப்புறம் வஸ்திரம் தரித்து அலங்காரம் ஆபரணங்கள்லாம் போட்டு சந்தனம் இட்டு குங்குமட்டு கந்த மால்ய அக்ஷத ஸ்ரக்பிஹி தூப தீபோபஹாரகைஹி சாங்கம் சம்பூத்திய விதிவத்து எத்தோக்தமாக பூஜை பண்ணி ஸ்தவை ஸ்துத்வா. உனக்கு என்ன ஸ்தோத்திரம் தெரியுமோ, ஆழ்வார் பாசுரம்னா ஆழ்வார் பாசுரம், இது பாகவத ஸ்துதியோ ஸ்துதி, உனக்கு என்ன ஸ்தோத்திரமோ அதை சொல்லலாம். ஸ்தவை ஸ்துத்வானமேத்தரிம் ஆத்மானம் தன்மயம் தியாயன்னு மூர்த்தியும் சம்பூஜயத்தரேகே. தன்னையே பகவத்ஸ்வரூபமாக தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணணும். அப்புறம் பிரசாதம் எடுத்துக்கணும். சேஷாமாதாய சிரசி சுதாம் யுத்வாஸ்ய சத்கிருதம். சேஷம் அந்த பகவானுடைய பாதத்தில் போட்ட துளசி நம்ம எடுத்துக்கணும். இது வந்து சில இங்கே வந்து நியமங்கள் பல சொன்னதுனால, இப்போ சூரியன்லேயோ இந்த யந்திரத்துலையோ அப்படிலாம் பூஜை பண்ணுவாளே, அது மாதிரி பண்ணும்போது அதுக்கு யதாஸ்தானம் பண்ணிக்கலாம். இல்லாட்டா யதாஸ்தானம் அவசியம் இல்லைன்னு பின்னாடி இதே பூஜை இப்போ சுருக்க 10 ஸ்லோகத்தில் சொன்னதை பின்னாடி ஒரு அத்தியாயம் கிருஷ்ணன் சொல்ல போகிறோம். அது இன்னும் விஸ்தாரமாக இருக்குது. அது அப்போ படிக்கும்போது அப்போ கேட்போம். ஸ்வதாம் யுத்வாஸ்ய தத்கிருதம் ஏவம் அக்னி அர்க்க தோயாதவ் அதிதவ். இது வந்து யாராவது விக்கிரகத்தில் மாத்திரம் இல்லை, ஒரு அதிதி வந்தால் அதிதியை நாராயணனா பூஜை பண்ணலாம். அதிதவ் ஹிருதயேஜயா யஜதீஸ்வரமாத்மன். இப்படி பூஜை பண்ணிட்டே இருந்தான்னா அச்சிராது முச்சியதே சஹா ஈஸியாக பகவத் சரணத்தை அடைஞ்சிடுவான். இது கர்மா தான். இந்த பூஜை பண்ணுறது ராதாகிருஷ்ண உபாசனம், நம்ம பெருமாளை பூஜை வந்தோமே, இது ஒரு கர்மாவாக இருந்தால் கூட இந்த கர்மாவினால்
நம்முடைய பாபகர்மாக்களும் நீங்கி அது பகவத் சரணத்தில் கொண்டு விட்டுடும் என்று இப்படி கர்மாவனால இப்படி கர்மா இல்லாத திறமையை அடைய முடியும் என்பதை இங்கே அழகாக சொன்னார். அந்த ராஜா வேற ஒரு கேள்வி கேட்குறான், பகவான் என்னென்ன லீலைகள் பண்ணினான் அதை சொல்லுங்கோ. யானி யானீக கர்மாணி எய்தியை ஸ்வச்சந்த ஜென்மபிகி. நம்மள மாதிரி ஒரு கர்மாவை பண்ணிட்டு பகவான் வரதில்லையே. நான் பண்ணியாவோ நாயாவோ இப்போ உலகத்தில் அலையிறதுனா ஏதோ ஜென்மாந்திரம் பண்ணின பாபத்தில் பண்ணியாவோ நாயாவோ இருக்கு. அது மாதிரி பெருமாள் வந்து வராக அவதாரம் அந்த அவதாரம்லாம் பண்ணினாருன்னா அவருக்கு கர்மாலாம் இல்லை, கருணையினால் அவதாரம் வந்தார். அதனால் ஸ்வச்சந்த ஜென்மபிகி சக்ரே கரோதி கர்த்தாவா, என்ன செய்யறான் என்ன செய்ய போகிறான் இங்கே கேட்குறார். என்ன அவதாரங்கள் செஞ்சிருக்கான், என்ன அவதாரம் செய்யறான், என்ன அவதாரம் செய்ய போகிறான்னு மூணும் கேட்டதுனால இந்த கதை நடக்கும்பொழுது ராமாவதாரம் வழியும் தான் ஆயிருக்கு. அதனால் இப்போ ராமர் அவதாரம் ஏன்னா விதேக சீதையினுடைய அப்பாவுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். சீதாபதி ஜெயதி அப்படிங்கிறார். ஜெயதிங்கிறது லட்டு வர்த்தமான காலம், நிகழ்காலத்தில் சொல்கிறார். இப்போ சீதாராப்பது இப்போ இங்கே இருக்கார், ராஜாவாக இருக்கார். இனிமேல் கிருஷ்ணன் பிறக்க போகிறார், புத்தர் அவதாரம் பண்ண போகிறார், கல்கி அவதாரம் பண்ண போகிறார்னு பாக்கி அவதாரம் என்னென்ன பண்ண போகிறார், என்ன பண்ணின்னு இருக்கார், என்ன பண்ணினார்னு கேட்டதுனால மூணு இங்கே வர்ணிக்கிறார். சக்ரே கரோதி கர்த்தாவா ஹரிஸ்தானி புருவந்துனஹா. இதை கேட்ட உடனே அந்த பகவானுடைய லீலைகளை யார் சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறானோ அவனே ஒரு முட்டாள் விட்டான். யோவா அனந்தஸ்ய குணான் அனந்தான் அனுக்கமிஷ்யன் சது பாலபுத்தி ரஜாம்சி பூமேர் கணயத் கதஞ்சித் காலேன நைவ அகில சக்தி தம்னஹா. அந்த பெருமாளே அனந்தன், அவர் பேரும் அனந்தன், அவர் படுத்துட்டு இருக்க சீட்டும் அனந்தன், அவர் பேரும் அனந்தம், அவருடைய குணங்களும் அனந்தம், எல்லாமே யோவா அனந்தஸ்ய குணான் அனந்தான். அதை போய் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்கிறேன்னு ஆரம்பித்தான்னா அவர் வந்து மந்த புத்தி. கஷ்டப்பட்டு பூமியில் இருக்கிற மணலை கூட எண்ணிடலாம். இங்கே சொல்கிற வேதமே சொல்கிறது, எப் விஷ்ணோர் நுகம் வீரியாணி பிரவோச்சம் எப் பார்த்திவாணி விமமேரஜாகும்சி. எப் பார்த்திவாணி விமேரஜாகும்சி. இந்த பூமியில் இருக்கிற மண்ணை என்னென்னு எண்ணலாம். அந்த பெருமாளுடைய குணங்களை வர்ணிக்க முடியாதுன்னு வேதம் சொல்கிறது. வேதத்தினுடைய சாரம் தானே பாகவதம். ஆனால் அப்படியே சொல்கிறது, ரஜாம்சி பூமேர். பூமியில் இருக்கிற மண்ணை கூட கஷ்டப்பட்டு எவ்வளோ மண் இருக்குன்னு கணக்கு பண்ணலாம். ஒரு ஐடியாவாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ மண் இருக்குது, ஒரு ஆழத்துக்கு ஒரு முழம் கணக்கு வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆழத்துக்கு எவ்வளோ மண் இருக்குதுன்னு இப்படி கணக்கு பண்ணி அப்புறம் மொத்தம் பூமியில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு நிறைய ஆடிட்டர்லாம் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு ரஜாம்சி பூமியர் கணையே கதஞ்சிது. கஷ்டப்பட்டு பூமியில் இருக்கிற மண்ணை எண்ணினாலும் எண்ணலாம், அந்த பெருமாளுடைய குணத்தையோ அந்த லீலையோ ஒன்றையும் வர்ணிக்க முடியாது. காலேன நைவ அகில சக்தி தாம்னஹா. ஜானகி விஜயங்கிற கிரந்தத்தில் அண்ணா சொல்கிறார், சிலதுக்கு கணக்கே கிடையாது, சிலதை எழுத முடியாதுன்னு சொல்கிறார். விலிகிதும் அசமர்த்தோ நிகில புவனமேதத் தாளபத்திரம் விதாய கனகமயமகீத்ரம் லேகனீகிருத்ய சாபி ரகுவர குணபிருந்தம் சஜ்ஜனானந்த கந்தம் விலிகிதும் அசமர்த்தோ விக்னராஜோபி சாட்சாத். மகாபாரத ஒரு 3 வருஷம் வச்சுக்கோ, 3 வருஷம் அப்படியே மனத்தினால தியானம் பண்ணி மகாபாரதம் தயார் பண்ணினான். அதை எழுதி வைக்கணும்னு வியாசருக்கு ஆசை. பிரம்மா கிட்ட சொன்னோடனே பிரம்மா சொன்னார், பிள்ளையாரை கூப்பிடு அப்படின்னார். பிள்ளையார்கிட்ட சொன்னார், நான் மகாபாரதம் சொல்கிறேன், நீங்கள் எழுதணும். பிள்ளையார் சொன்னார், நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு நீ சொல்லுவியான்னார். அப்போ தான் வியாசரையே முடிச்சுட்டார். ஒருத்தன் எவ்வளோ ஸ்பீடில் நினைக்கிறானோ நினைக்கிற ஸ்பீடுக்கு சொல்ல முடியாது. அதனால் சில பேர் நினைக்கிறதா சொல்லணும், ஃபாஸ்ட்டாக பேசுவாள். முதல்ல ஆரம்பத்தில் பிரதமர் ஃபாஸ்ட்டாக பேசுவாள். ஏன்டானா அவள் அவ்வளோ தாட்ஸ் அவளுக்கு வருது, அதை அப்படியே சொல்லணுங்கிறதுனால வார்த்தையே உன்னோட ஒன்று இடிக்கும். அதனால் அவ்வளோ அண்ணாவோட சின்ன வயசு ப்ரோஜெல்லாம் கேட்க முடியாது. ஒரு க்ஷணம் இப்படி திரும்பினானா இப்போ 10 விஷயம் போயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரவாகமாக வரும். அப்புறம் ஏன்னா அவ்வளோ நினைவு வேகமாக அவ்வளோ வந்துட்டுருக்கு. நினைக்கிற ஸ்பீடுக்கு சொல்ல முடியாது, சொல்கிற ஸ்பீடுக்கு எழுத முடியாது. அதுக்கான ஷார்ட்டான சில பேர் படிக்கிறான். அதனால் அப்போ அது சொல்கிற ஸ்பீடுக்கு அதில் முக்கியமாக எழுதிப்பான், சொல்கிற ஸ்பீடுக்கு எழுத முடியாது. இங்கே என்னடானா பிள்ளையார் என்ன சொன்னார், நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு சொல்லுவியானோடனே இவர் முடிச்சிருந்தார். நான் சொன்னதை அப்படியே மொட்டையை எழுதக்கூடாது, அர்த்தம் புரிஞ்சுன்னு எழுதணும்னா. அர்த்தம் புரிஞ்சுன்னு எழுதணும்னா பிள்ளையார்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா இவர் எவ்வளோ கிட்டிக்கிறதா இருப்பார் வியாசர். அவ்வளோ ஈஸியாக நான் சொல்கிறேன் அப்படியே எழுதக்கூடாது, அர்த்தம் புரிஞ்சுன்னு எழுதணும்னு சொல்லி அது அதில் இத்தனை ஸ்லோகம் கணக்கு இருக்குது. 1800 ஸ்லோகம். ஒரு 1000 ஸ்லோகம் ஆகும்போது ஒரு கஷ்டமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரான். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் 3 பேருக்கு தான் தெரியணுட்டார். பிள்ளையார், வியாசர், சஞ்சயன். மகாபாரதம் சொன்ன வைஷமாயன் இவ்வாறு 3 பேருக்கு தான், வைஷம்பாயன் இவா 3 பேருக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாதுன்ட்டார். இப்போ என்னடானா அந்த மகாபாரதத்தில் பார்த்தா அது மாதிரி கஷ்டமான ஸ்லோகம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கு.
இந்த மகாபாரதம். அப்போ என்னன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதக்கூடிய பிள்ளையார் இந்த மேருமலையே பேனாவாக வச்சிருந்து சமுத்திர ஜலத்தையே இங்காக தொட்டுண்டு இந்த 14 லோகத்தையும் பேப்பராக மடக்கி அந்த பிள்ளையாரே எழுதணும்னு ஆரம்பித்தா பெருமாள் குணத்தை எழுதி முடிக்க முடியாது. அவர் சொல்கிறார் விலிக்கிதும் அசமர்த்தோ விக்ன. அவர் வந்து விக்னராஜன் தான், எல்லாருடைய விக்னத்தையும் போக்குறவர் தான் பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு இதில் விக்னம் வந்துடுங்கிறார் அண்ணா. அந்த பிள்ளையாருக்கும் ஒரு விக்னம் வரும்னா எதிரடா அண்ணா பெருமாள் குணத்தை எழுத ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சா அவருக்கே விக்னம் வந்து எழுதி முடிக்க முடியாது. விலிக்கிதும் அசமர்த் அந்த பதம் அப்படி இங்கே போட்டிருக்கா. கணேசன்னு போடாமல் விலிக்கிதும் அசமர்த்தோ விக்னராஜோபி சாட்சாத். ஆனால் சிலது கணக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கணக்கில் ரொம்ப கெட்டிக்காரர் சித்திரகுப்தன் தான். நம்ம எத்தனை ஜனங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கா புண்ணியம் பண்ணியிருக்கான்னு கால்குலேட்டர் இல்லாமல் எல்லாருடைய கணக்கும் வச்சுட்டு இருக்காரு. கணக்கு மாத்திரம் இல்லை, நீ பொய் சொல்ல முடியாது. அவர் ஃபோட்டோ செய்த வச்சுட்டு இருக்காராம், அதனால் சித்திரகுப்தன் பேர். ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. நான் பண்ணலைன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து காமிச்சு தனியாக ரூமில் கக்கூசில் உட்காந்து நீ சிகரெட்டு பிடிச்சேன்னு எடுத்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சிடுவார். அதனால் அவர் சித்திரகுப்தன் பேர். அவர் ரொம்ப கணக்கு பண்ணுறவர். அவராலேயே சிலது கணக்கு பண்ண முடியாது, சிலது கணக்கு பண்ண முடியாதுன்னு வச்சுருக்கா. ஆகாசத்தில் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது. வியதிச்ச பகனானாம் ரத்னசானோர் மணினாம். மேருமலையில் எத்தனை எவ்வளோ ரத்னங்கள் இருக்குது. மழைத்துளி எவ்வளோ விழுறதுன்னு கணக்கு பண்ண முடியுமோ? மொத்தமாக எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்கிறா, எப்படி கணக்கு பண்ணுறா தெரியல. எல்லா துளியும் கணக்கு பண்ணுறாளா தெரியல. மழைத்துளி எவ்வளோ விழுறதுன்னு கணக்கு பண்ணுற முடியாது. இதெல்லாம் கூட கணக்கு பண்ணலாம். அந்த பகவானுடைய குணங்களை கணக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி சிலதுக்கு எல்லை இருக்குது. எல்லை இல்லாதது பவஜலநிதி சீமா. சம்சார சாகரத்துக்கு இந்த 100 சமுத்திர சாகரருக்கே இந்த யாரும் அது வழியும் சமுத்திரத்தை தாண்டினதே கிடையாது. ஹனுமான் தான் ஒரே ஜம்பில் தாண்டி 100 யோஜனை தூரம் ஈஸியாக தாண்டிடலான்னு ஹனுமான் காமிச்சார். அப்புறம் சம்சார சாகரம் எல்லையே இல்லையங்கிறா. சம்சார சாகரத்தை பட்சிராஜன் ஜட்டாயு தாண்டிட்டார். என்ன தாண்டினார்னா ராமருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினார், சம்சார சாகரத்தை தாண்டிட்டார். ராவணனுக்கு எவ்வளோ பலன்னு தெரியாமல் இருந்தது. எல்லாரையுமே எவன்ட்டே சண்டை போட்டு வந்தவன். அந்த ராவனுடைய பலம் இவ்வளோதான். ராவனுடைய பலத்தை எல்லாம் பார்த்துட்டார் ராமர். பவஜலநிதி சீமா பட்சிராஜேன திருஷ்டா லவண ஜலதி சீமாபி ஆஞ்சநேயேன திருஷ்டா தசமுக பலசீமா ராகவேனாபி திருஷ்டா ரகுபதி குணசீமா நைவகேனாபி திருஷ்டா. இந்த பகவானுடைய குணங்களுக்கு எல்லை இதுவரையும் யாரும் பார்க்க முடியலேன்னு இது அண்ணா சொல்கிறது சொன்னேன். இது வந்து பாகவத்தில் இருக்குது. பாகவத்தில் முச்சுக்குந்தனுக்கு பகவான் தரிசனம் கொடுக்குறார். முச்சுக்குந்தன் கேட்குறான், நீங்கள் யாருன்னு. இப்படி யாராவது கேட்பாளோ? சதுர்புஜ சங்க சக்கர கதாதாரியா ஒருத்தர் இருக்கிறார். இப்படி நிற்கும்பொழுது நீங்கள் யாருன்னு கேட்பாளோன்னா அந்த முச்சுக்குந்தன் அந்த கிருஷ்ணாவதார காலத்தில் 2-3 பேர் கிளம்பிட்டாராம். அவளே எக்ஸ்ட்ரா சங்க சக்கரம் ஃபிட் பண்ணிட்டு நான் தான் பெருமாள்னு, பௌண்டரக வாசுதேவன்னு, நான் தான் சுவாமி பெருமாள்னு நிறைய பேர் கிளம்பிவிட்டான். இப்படி பார்த்தோடனே அப்போ தான் அந்த முச்சுக்குந்தன் வந்து பழைய கால ஆசாமி, அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக பெருமாள் சொன்னார், நீங்கள் யாருன்னு கேட்டால் ஜென்ம கர்மா விதானானி சந்திமேங்க சகஸ்திரசா. இந்த பெருமாள் வந்து எல்லாம் தெரியும் சொல்கிற போனோ பெருமாளுக்கு ஒன்று தெரியாதான். என்னடா தான் தன் பெருமை அறியார் அப்படின்னார் ஆழ்வார். தான் தன் பெருமை அறியார். தன்னுடைய பெருமை, தன்னுடைய குணங்கள், இந்த பெருமாளுடைய குணத்தை பெருமாளே சொல்லணும்னு ஆரம்பித்தாலே அவரால் சொல்லி முடியாதான். இந்த பெருமாள் ஆதிசேஷன்ட்ட சொன்னாராம், உன் தலையில் இந்த 14 லோகத்தையும் வைக்கிற இந்த உருண்டையா நீ வந்து இதை வச்சுக்கோன்னு. நான் எத்தனை நாளைக்கு வச்சுக்கணும்னு கேட்டாராம். என்னுடைய குணத்தை பாடிண்டே இரு, எப்போ முடியுதோ அப்போ நிறுத்திக்கலான்னா. இவர் இப்படி வச்சுன்னு பாடிண்டே இருக்காராம். சேஷோ அதுனாபி சமவஸ்யதி நாஸ்ய பாரம். அந்த பெருமாளுடைய குணத்தை பாடிண்டே இருக்காரு. இன்னும் அந்த குணத்தினுடைய எல்லாம் முடியாதனால இன்றைக்கும் பெருமாள் இப்படி தலையில் வச்சுருந்து அந்த பெருமாள் குணத்தை பாடும்போது சில சமயம் இப்படி தலையை ஆட்டு வர போல இருக்கு. அப்போ தான் லைட்டாக பூகம்பம் வரும். சேஷோதுனாபி சமவஸ்யதி நாஸ்ய பாரம். இதெல்லாம் பாகவத்தில் அங்கங்கே சொல்கிறது தான் சொல்கிறேன். 2வது ஸ்கந்தத்தில் சொல்கிறார். இன்றைக்கும் பாடின்னு இருக்கா, அவரால் பாடி முடியல. அவ்வளவு குணங்கள், பெருமாளுடைய குணங்களும் ரூபங்களும். இதை சொல்கிறது கிருஷ்ணனே சொன்னான். ஆனந்தமாக இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியாது. இப்போ என்ன நிகழான்றதை சொல்கிறேன். நான் வந்து வசுதேவ காலநேமின்னு ஒரு அசுரன் தான், அவன் கம்சனா பிறந்தான். அவனை வதம் பண்ணுறதுக்கு நான் கிருஷ்ணனா வந்திருக்கேன் அப்படின்னு ததாபி அத்தியஜனான் எங்கன்னு இப்போ உள்ளதை சொல்கிறேன்னு முச்சுக்குந்தன்ட்ட சொல்லதான் அமைகிறது. அப்படி குணங்களை சொல்லி முடியாதுனால சொல்லாமல் இருக்கக்கூடாது. நடுவில் கொஞ்சம் அந்த குணங்களை சொல்லணும், அந்த நாமங்களை பாடணும். மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளி
முரளீதர மோகனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா பிருந்தாவன சந்தனா கோபிகமன மோகனா பிருந்தாவன சந்தனா கோபிகமன மோகனா பிருந்தாவன சந்தனா கோபிகமன மோகனா பிருந்தாவன சந்தனா கோபிகமன மோகனா கோபிகமன மோகனா கோபிகமன மோகனா பிரஜ கோபிகமன மோகனா பிரஜ கோபிகமன மோகனா ஜய ராதா ஜீவனா ராஜீவ दललोचना जय राधा जीवना राजीव दललोचना जय राधा जीवना राजीव दललोचना जय राधा जीवना राजीव दललोचना माधव मधुसूदना मुरलीधर मोगना माधव मधुसूदना मुरलीधर मोगना जय जय यदुनंदना जय देवकी नंदना जय जय यदुनंदना जय देवकी नंदना माधव मधुसूदना मुरलीधर मोगना माधव मधुसूदना मुरलीधर मुरलीधर मोगना मुरलीधर मोगना मुरलीधर मोगना அந்த பகவானுடைய லீலைகளை சொல்றேன்னு ஆரம்பிச்சு சிருஷ்டிலேருந்து ஆரம்பிச்சார் மறுபடியும் பூதை யதா பஞ்சபிராத்மதிருஷ்டைகி புறம் விராஜம் விரச்சைய தஸ்மின் பஞ்சபூதங்களால் இந்த விராட் அண்டத்தை சிருஷ்டி பண்ணி அது அந்தர்யாமியாக பகவான் பிரவேசிக்கிறார் சுவாம்சேன விஷ்டப் அப்போ தான் அவருக்கு நாராயணன்னு பேர் வந்தது. ஏன்னா நாரம்னா ஜலம்னு அர்த்தம், ஜலத்தில் படுத்துன்னு இருக்கிறதுனால தான் அவருக்கு நாராயணன். நாராயணன்னா இப்போ ஸ்ரீரங்க பெருமாள் தான் ஒரிஜினல் நாராயணனாக இருக்கார். இந்த பக்கமும் ஜலமும் அந்த பக்கமும் ஜலம், நடுவில் நாராயணனாக படுத்துன்னு இருக்கார். அதே நாராயணன் தான் கர்ப்பத்துலேயும் இருக்கார் ஜீவனுக்கு. இங்கே கர்ப்பத்துலேயும் ஜலம், அந்த ஜலத்துக்குள்ளே அந்த சிசு நாராயணன், எல்லாமே நாராயணன் தாங்கிற மாதிரி சொல்கிறார். இதுதான் ஸ்ரீரங்கம். சரியா இதே வயத்துக்குள்ளே ஜலம், ஜலத்துக்கு நடுவில் தான் அந்த குழந்தை படுத்துன்னு இருக்கு. அதனால் புறம் விராஜம் அப்போ தான் நாராயணன் பேர் ஏற்படுது. சுவாம்சேன விஷ்ட புருஷாபிதானம் அவாப நாராயண ஆதிதேவா. அது பிறகு எத்காய ஏஷ புவனத்ரய சந்நிவேசா யஸ்யேந்திரியைஸ்தனுபுதாம் உபயேந்திரியாணி ஞானம் ஸ்வதஸ்வசனதோ பலமோஜயீகா சத்வாதிபிஸ்திலயோத்பவ ஆதிகர்த்தா. இந்த ஜீவனுக்கு எல்லா இந்திரியங்கள்லாம் கொடுத்து கர்மாக்கெல்லாம் பண்ண வைக்கிறார். எல்லாம் அந்தரியாமே அவர் இருந்து பண்ணுறார். அவர் இருக்கிறதுனால தான் எல்லாம் நடக்கிறது. அதே பெருமாளே அந்த நாராயணனே 3 ரூபத்தை எடுத்துட்டார். அதாவபூத் சததிருதி ரஜசாஸ்ய சர்க்கு. சிருஷ்டி பண்ணணுங்கிறதுனால சததிருதி ரொம்ப ஸ்பீடாக, திருதினா மலையாளத்தில் ரொம்ப ரொம்ப திருதியாக வரணும்பா, வேகமாக வரணும்பா. அதனால் ரொம்ப ரொம்ப சததிருதின்னு பேர். ரொம்ப இந்த அதாவது 100 திருதிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு தைரியம்னு அர்த்தம். சததிருதி அவ்வளோ மனசை ஒடுங்கி தான் இருக்கணும். ஆனால் அந்த மனசை ஒடுங்கி தான் சிருஷ்டி பண்ணணும். சிருஷ்டி பண்ணும்போது மனசு பலவிதமாக 100 விதமாக போகும். அதை அடக்கி 1000 விதமாக போகக்கூடிய மனசை 100 விதமாக அடக்கி பண்ணுறதுனால சததிருதின்னு நினைக்கிறேன். அது பிரம்மாவுக்கு அவர் தான் பிரம்மாவாக ஆனார். அப்புறம் அந்த சிருஷ்டித்த அந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு ஸ்திதோ. அதே நாராயணனே இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் இருக்காளே, இதில் தனியாக வேற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரட்சக்கிறதுக்காக இன்னொரு ரூபத்தை எடுத்துக்கிறார். கிருத்துபதிகி த்விஜ தர்மசேதுகும் ருத்ரோப்யாய. அதே நாராயணனே என்ன பண்ணுறார், சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ருத்ரனாக ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராரும். அது பிரம்மா தான் சொல்கிறார். தமசா புருஷஸ் ஆத்யா இத்யுத்பவத்திலயாக சததம் பிரஜாசு. இதில் இந்த அத்தியாயத்தில் எல்லா அவதாரத்தையும் ஒரு வரியில் சொல்லிட்டு இந்த நரநாராயண அவதாரத்தை மாத்திரம் விஸ்தாரமாக சொல்கிறார். ஏன்னா அந்த டயத்தில் நடந்ததோ அல்லது இவர் வந்து
நாராயண அவதாரத்தில் ரொம்ப இஷ்டம் இருக்கும் போலக்கு அதை ஒரு 10 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். தர்மஸ்ய தட்ச துகிதரி அஜனிஷ்ட மூர்த்தியாம் நாராயணோ நர ரிஷி பிரவர பிரசாந்தா. தர்மதேவதைக்கு 13 பத்னிகள். ஸ்ரத்தா, மைத்ரி, தயா, சாந்தி, துஷ்டி, புஷ்டி, கிரியா, உன்னதிர், புத்திர், மேதா, திதிட்சா, கிரி, மூர்த்தி. இன்னும் அழகான பேர் பாருங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும். ஸ்ரத்தா, மைத்ரி, தயா, சாந்தி, என்னமோ பேர் வைக்கிறா. ஷாடி, பீடி, என்னன்னு தெரியல, அர்த்தமே தெரியாத பேர் வைக்கிறா. இது பேர் வச்சா கொஞ்சம் அழகான ஆர்த்தின்னு சில பேர் வைக்கிறா. ஆர்த்தின்னா என்ன அர்த்தம்னா துக்கம்னு அர்த்தம். நீ பிறந்ததே துக்கம் அப்படின்லாம் பேர் வைக்காம அழகாக பாகவத்தில் எவ்வளோ அழகான பேர்லாம் வைக்கிறோம். இந்த 13 பேர் தர்ம தேவதைக்கு என்ன அர்த்தம்னா, யார் தர்மத்தோடு இருக்கானோ இந்த 13 குணங்கள் நமக்கு வந்துடும். ஸ்ரத்தா, மைத்ரி, தயா, சாந்தி, துஷ்டி, புஷ்டி, கிரியா, உன்னதி, புத்தி. இவளுடைய குழந்தைகள் பேரெல்லாம் வேறு சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதில் மூர்த்தின்னு ஒரு பத்னி. அந்த மூர்த்திக்கு தான் இந்த பதிவு. எல்லா குணங்களும் மூர்த்திமத் பாவம். அதனால தான் அவளுக்கு மூர்த்தின்னு பேர். தர்மஸ்ய தட்சதுகிதரி அஜனிஷ்ட மூர்த்தியாம் நாராயணோ நர ரிஷி பிரவர பிரசாந்தா. நாராயணன் பகவானே அவதாரம் வந்தார். ஒரு நரன்னா ஜீவன். முதல்ல சிஷ்யனா ஒரு அவதாரம், அவர் குருநாதரா. முதல்ல குருநாதராக வந்தார், யாருமே வரல உபதேசம் பண்ணுறேன்னா. பார்த்தார் சிஷ்யர் இருந்தால் தான் குருவுக்கே பெருமை. அவரே சிஷ்யனா ஒரு அவதாரம் பண்ணினார். ஏன்னா அந்த சிஷ்யர் இருந்தால் தான் குருவுக்கே பெருமை. இவர் நாராயணன் உட்காந்துட்டே இருந்தார். நாராயணனுடைய கை கட்டி நின்றே இருந்தார். அந்த பக்கம் வரப்போ யார் பெரிய மகான் ஒரு கிட்ட நின்னாலே எல்லாம் நடக்கும். இன்னும் 2 பேர் வந்தால் ஒன்றுமே இந்த குரு ஒன்றுமே பண்ணணும். அப்படி விரும்பின இருந்தால் போகிறோம். சிஷ்யாலே எல்லாத்தையும் பண்ணிவிடுவான். அது மாதிரி ஒருத்தர் கூட என்கிட்ட சொன்னார், நீங்கள் அது மாதிரி இருங்கோ, பாக்கிலாம் நான் பார்த்துக்கிறேன்னு. எனக்கு சரி வராதுன்னுட்டு நான். அப்போ என்னடா அந்த நாராயணனே முக்கியமாக இந்த நரநாராயண அவதாரத்தில் இந்த நரனுக்கு நாராயண மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணுறதுக்காக வந்த அவதாரம். இன்றைக்கும் அஷ்டாட்சர மந்திரம் ரொம்ப பிரதானமான மந்திரம். அதனுடைய அந்த அர்த்த நரசிம்ம புராணம், வாமன புராணத்துலாம் தரமான கதைகள்லாம் சொல்கிறார். அந்த அஷ்டாட்சரத்துக்கு உள்ள மகிமையை அந்த அஷ்டாட்சர உபதேசம் பண்ணுறதுக்காக தான் அவரே நாராயணனா அவதாரம் பண்ணுறார். தன் நாமத்தை உபதேசம் பண்ணி நரனை எப்படி கரையேற்றணுங்கிறதுக்காக வந்த அவதாரம். அதனால இதை விஸ்தரமாக சொல்கிறார் போல இருக்கு நாராயணோ. அதனால தான் இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் அந்த அஷ்டாட்சர மந்திரம் ஜபம் உபதேசம் வாங்கிக்கிறதோ உபதேசம் பண்ணுறதோ விசேஷம். நல்ல அஷ்டாட்சர மந்திரத்துக்கு சொல்லும்போதே பத்ரிகாசிரமவாசி நாராயண ரிஷி. பத்ரிகாசிரமவாசி தான் அவர் நாராயண ரிஷி. அதனால் நைஷ்கர்மிய லட்சணம் உவாச்ச சச்சார கர்ம. இவர் சன்னியாசியாக நைஷ்கர்மிய லட்சணத்தை அந்த தர்மத்தை ஆதரிச்சுன்னு இருந்தார். இன்றைக்கும் இருக்கார். அந்த கதை சொல்லும்போது இவர் இந்த திரேதாயுகத்தில் கதை சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா ராமர் இப்போ இருந்துட்டு இருக்காருன்னு கதை சொல்கிறதுனால ராமாயண காலத்தில் சீதையோட அப்பாவுக்கு கதை சொல்கிறாருன்னு நமக்கு தெரியறது. என்ன விதேகராஜனுக்கு சொல்கிறாருன்னு கதை. அப்போ சொல்கிறார் இன்றைக்கும் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் அப்போ சொல்கிறார். இப்போ நான் சொல்லும்பொழுதும் இன்றைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பத்ரிகாசிரமவாசி. யோ அத்யாபி சாஸ்த ரிஷிவரிய நிஷேவிதாங்கிரிகி. இப்படி ரொம்ப நாளாக அவர் நாராயணன் தபஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இந்திரனுக்கு பயம் வந்துருத்தான். இந்திரோ விசங்கிய மமதாம ஜிகு. இந்திரனுக்கு யாராவது தபஸ் பண்ணால் பயம், நம்ம சீத்து போயிடுமோன்னு பயம். அதனால் என்ன பண்ணான், காமம் நெயுக்த சகனம் ச பதர்ஜுபாக்கியம் கத்வா அப்சரோகண வசந்த சுமந்தவாதைஹி ஸ்திரீ பிரேட்சணேஷு பிரவித்யத் அதன்மகிஜ்ஞா. அந்த இவருடைய சாதாரண ரிஷி மாதிரி நினச்சி விட்டாங்க நாராயண ரிஷி. அதனால் மன்மதனை அனுப்பிச்சான். மன்மதன் ஸ்திரீகள்லாம் அழிச்சுட்டு எல்லாரோட வரான். இவர் பார்த்தா விஜ்ஞாய சக்கரகிருதம் அக்கிரமம் ஆதிதேவா பிராக பிரகசிய கதவிஸ்மய. பாக்கி மகளிரெல்லாம் இது மாதிரி யாராவது தபஸ் கலைக்க வந்த பொம்னாடி யாராவது வேஷம் போட்டு வந்தால் நீ கல்லா போ மண்ணா போன்னு செவிப்பா. இவர் என்னடனா சிரிச்சாருங்கிறார். பிராக பிரகசிய கதவிஸ்மய ஏஜமானான்னு. உடனே இவர் இப்படி பார்த்து சிரித்த உடனே பயந்து போயிட்டாவா. எதுக்கு சிரிக்கிறதுன்னா சில சமயம் சிரிக்கிறதே 2 விதமான சிரிப்பு இருக்குது. நம்மட்டு சிரிப்பு, கிண்டலான ஒரு சிரிப்பு உண்டு, சாதாரண ஒரு சிரிப்பு உண்டு. இவர் எந்த விதமாக சிரிக்கிறான்னு தெரியாமல் முழிக்கிறார். சிரிச்சுட்டே செபிப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டாவ. அப்போ மா பைஷ்டபோ மதனா, ஏ மன்மதனே பயப்படாத, ஏ வசந்தம், ஏ காற்றே பயப்படாத, ஏ தேவதாஸ்திரிகளே பயப்படாதீங்கோ. கிருண்ணீதனோ பலி அசூன்யமிமம் குருத்வம். இருந்தாலும் எனக்கு முன்னாடி நீங்கள் டான்ஸ் ஆட வந்திருக்கேன், இந்த ஃப்ரீயாக ஒரு டான்ஸை போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு பதிலுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னா இப்படி சொல்லி இத்திரம் புர்வத்யபயதே நரதேவ தேவாக சவ்ரீட நம்ர சிரசகணம் தமூச்சு நைதத் விபோ தொய்பதே அவிகிருதே விசித்திரம். நீ விகாரம் இல்லாத பெருமாளுக்கு புரிஞ்சுட்டோம். ஸ்வாராமதீர நிகர. ஏன்னா ஒன்றை ஆசிரித்த பக்தாளுக்கே விகாரம் வரலைன்னா உமக்கு எப்படி விகாரம் வருங்கிறார். ஸ்வாராமதீர நிகரானத பாதபத்மே.
அப்போ மேலே அழகான அந்த தேவர்கள் பண்ணுற ஸ்தோத்திரம், துவாம் சேவதாம் சுரகிருதா பகவந்தராயாக. ஒன்று ஆசிரித்த வாழ்க்கையே நாங்கள் போய் ஒன்றும் இடைஞ்சல் பண்ண முடியாது. பாக்கி ரிஷிகளை ஏமாற்றிடுறான். கண்டு அண்ணா அங்கே சொல்லுவா, துருவனுடைய தபசு காலத்தில் பெருமாள்கிட்ட போய் எல்லாம் சொல்கிறான், இந்த துருவனுக்கு தரிசனம் கொடுக்கணும். நீ பெருமாள் சொல்லுவார், அப்பேற்பட்ட கண்டு மகரிஷியே மண்டு வாக்கிட்டில் நீங்கள் ஏன் துருவன் தபசை கெடுக்க முடியலையான்னா, அவன் என்ன ஆசிரித்தவன். துவாம் சேவதாம் சுரகிருதா பகவோ அந்தராயாக ஸ்வௌகோ விலங்கிய பரமம் விரஜதாம் பதம் தே நானியஸ்ய பர்கிரி பலின் ததத சுபாகான் தத்தே பதம் தம் அவிதாயதி விக்னமூர்த்தி. ஒன்று ஆசிரிக்கிறவாள்லாம் எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக தாண்டி அந்த பரமபதத்தை அடைஞ்சிடுறா. சில மகரிஷிகள் என்ன பண்ணுறா, ஒன்று ஆசிரிக்கிறவா க்ஷுத்ரு திரிகால குண மாருத ஜெய்கிய சைஸ்ஞான் அஸ்மான் அபாரஜலதீன் அதிதீரிய கேச்சிது. சிலர் பசிதாகத்தை ஜெயிச்சுட்றா, காமத்தை கூட ஜெயிச்சுட்றா. கடைசியில் என்னன்னா அல்பத்தில் இந்த சின்ன கோபத்தில் மயங்கிடுறா. குரோதஸ்ய யாந்தி விபலஸ்ய வசம் பதே குரு. காமத்தை ஜெயிச்சு பசிதாகத்தை ஜெயிச்சு இவ்வளோ சூடு உஷ்ணம் அவர் தபஸ் பண்ணுவானா, அவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணுறா பாருங்க. சீதம் உஷ்ணம் சுகம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பொறுத்துண்டு தபஸ் பண்ணி கடைசியில் தபஸை கெடுக்க வரும்போது என் தபசையாக கெடுக்க வந்து ஒரு சாபத்தை கொடுத்து கடைசியில் என்னன்னா பெரிய சமுத்திரத்தை தாண்டினமாக குளம்படி ஜலத்தில் விழுந்த மாதிரி ஆகிடும். விபலஸ்ய வசம் பதே கோர் மஜ்ஜந்தி துஷ்சர தபஸ விருதோத்சந்தி. இந்த கோபத்தில் எல்லாம் போயிடுறது. இப்படி அவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே சொன்னால், நீங்கள் ஸ்திரீகள் அழைச்சி வந்திருக்கிறே இவெல்லாம் என்ன இல்லை, நான் பண்ணுறேன் பண்ணு தன்னுடைய தொடையை அப்படி தட்டினாராம். இந்த நாராயணன் தொடையை அப்படி தட்டினார். அவருடைய தொடையிலேருந்து ஊர்வசி, ஊருனா தொடைன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில், அந்த தொடையிலேருந்து வந்தனால ஊர்வசி முதலியே இப்போ நிறைய ஸ்திரீகள் வராங்க. தரிசையாமாச சுஸ்ரூஷம், எனக்கு கைங்கரம் பண்ணுற ஸ்திரீகள்லாம் பாருங்கணும். அவளை பார்த்தோன்னே இவெல்லாம் குரங்கு மாதிரி இருக்கா. இந்த ஊர்வசியில் பார்த்த உடனே சொர்ச்சிதா குர்வதீர் விபகு அப்படின்னே அப்புறம் பெருமா சொன்னார், இவ பார்க்கலையாம். இந்த ஊர்வசி சென்ட்டு கிண்டு போட்டுக்கல, அந்த பெருமாளுடைய என்ன காமிச்சான், அந்த தொடையை அப்படி தேய்ச்சாராம். அதுலேயும் கொஞ்சம் அழுக்கு வந்து இப்படி எடுத்து போட்டாராம். அதுலேனா அப்படி ஊர்வசி வந்தாம்பா. ஏன் அழுக்கு தான் இவ்வளோ அழகு பார்த்துக்குமா, அழகெல்லாம் அழுக்கு தான் எங்கிறதையும் காமிக்கிறார் போல இருக்கு. இவ்வளோ அழகாக இருந்தாலும் எல்லாம் உள்ளுக்குள்ள அழுக்காக தான் இருக்கு. கந்தேன முமுகுஸ்தான அந்த ஊர்வசி கந்தத்திலேயே அவன் மயங்கி போயிட்டாலாம். பெருமாள் சொன்னார், எனக்கு கைங்கரியம் இது மாதிரி நிறைய பேர் இருக்கா, யாராவது ஒருத்தரை நீங்கள் அழைச்சின்னு போங்கன்னாராம். தானாக தேவதேவேசா பிரணதான் பிரகசன்னிவ ஆசாம் ஏகதமாம் விருந்தம் சவர்ணாம் சொர்க்கபூஷணாம் ஓமித்யாதேசமாதாய நத்வாதம் சுரவந்தினா உர்வசீம் அப்சரஸ்ரேஷ்டாம் புரஸ்கிருத்திய திவம் ஜீவு. அதனால் என் தபசை கிடக்கணும் நான் டான்ஸ் எல்லாம் ஆடினில்லை, எனக்காக எனக்கு முன்னாடி அது ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் பதிலுக்கு நான் உங்களுக்கு பலி மசூன்யம் இமம் ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு இந்த ஊர்வசியை கொடுக்குறேன்னு ஊர்வசி அழைச்சிட்டு போனார். இதை போய் தேவன் இந்திரன்ட்ட போய் சொல்ல இந்திரன் பயந்து போனாங்கிறார். இந்த இதோட இந்த சரித்திரத்தை ஒரு 10 ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு மேலே பாக்கி அவதாரங்களை சுருக்கமாக சொல்கிறார். ஹம்சஸ்வரூபி அவதது அச்சுத ஆத்மயோகம். ஹம்சஸ்வரூபியாக பகவான் ஆத்மயோகத்தை உபதேசம் பண்ணார். தத்தகா இதெல்லாம் தத்தாத்திரேய அவதாரம். குமாரஹா சனத்குமார் அவதாரம். ரிஷபா ரிஷபன், இந்த ரிஷபன் யார் தெரியுமோ, எங்கள் அப்பா ஒரு அவதாரம். பகவான் பிதானஹா, அவள் கதை சொல்லும்போது இவா பகவானுடைய புத்திரால் ஆட்சிய கதை சொல்கிறவா, எங்கள் அப்பாவும் ஒரு அவதாரம் தான் அப்படின்னு அரிஜி ரங்கஜி சொன்னால் அப்படி சொல்லுவாங்க. பகவான் பிதானஹா, எங்கள் அப்பாவும் ஒரு அவதாரம் தான் அப்படின்னாரு. விஷ்ணு சிவாய ஜெகதாம் கலையாவதீர்ணா ஸ்தேனாகிருதா மதுபிதா ஸ்ருதயோகயாஸ்யே. அதே பகவானே ஜெகத்துடைய நன்மைக்காக என்ன பண்ணினார், மது என்கிற அரக்கனை வதம் பண்ணி ஹயாஸ்யா ஹயக்ரீவ அவதாரம் பண்ணினார். இதெல்லாம் அங்கே முன்னாடி சொல்லலை. இந்த 24 அவதாரங்கள் முதல்ல ஸ்கந்தத்தில் சொல்கிறாரு. அதில் விட்டு போனதெல்லாம் இங்கே சொல்கிறார். ஹயக்ரீவ அவதாரம் பண்ணினார். குப்தோப்தியே மனுரிலௌஷதயச்ச மாத்ஸ்யே மத்ஸ்யாவதாரம். க்ரௌடே ஹதஹா, க்ரோடாவதாரம்னா வராக அவதாரம். திதிஜ உத்தரதாம்பசாஷ்வாம் கௌர்மே திருதோத்ரிஹி, கூர்மாவதாரம். அமிர்தோன்மதனே சுபிருஷ்டே, அந்த மந்திரமலையை தூக்கிட்டு கொண்டு வந்தாராம். எது மந்திரமலைங்கிறத பட்டத்திலே சொல்கிறார். பிரணத ஜனமனோ மந்தரோத்தார குருமம், இந்த பக்தாருடைய மனசுக்கு இந்த சம்சாரத்துக்கு முங்கி போயிடலாம், அதை தூக்கி விடுறாராம் பெருமாள். கூர்மாவதாரமாக அந்த பகவானுடைய சரணமே அந்த கூர்மம் மாதிரி இருக்குங்கிற. கௌர்மே திருத்தோத்ரி அமிர்தோன்மதனே சுபிருஷ்டே கிராகாத் பிரபன்னம் இவராஜம் அமுஞ்சதார்த்தம். அதில் யானையை காப்பாற்றின அவதாரம். இங்கே ஸ்ரீரங்கத்தில் அங்கங்கே பார்த்தா கோபுரத்துலேயும் அங்கேயும் இந்த தாயார் சன்னதியில் போகும்போது கூட ஒரு யானையை கட்டின்னு ஒரு பெருமாள் தூணுக்கிட்ட இருக்கார். ஒரு தூணில் பார்த்தா அந்த யானையை அப்படி கட்டின்னு
யானைகிட்ட ரொம்ப அண்ணா இப்போ கும்பகோணத்தில் பிரவச்சனம் பண்ணும்பொழுது பெருமாள் வந்து கெஞ்சி கேட்டாராம் கஜேந்திரனை, ஸ்ரீரங்கத்தில் ஒரு யானை இருக்குப்பா, சாரங்காபாணிகிட்ட ஒரு யானை இருக்குது, வரதராஜன்கிட்ட ஒரு யானை இருக்குது, எல்லா பெருமாளும் யானை வச்சுட்டு இருக்கா. இந்த சிவன் கோவிலில் கூட அவா பெருமாட பட்ட விபூதி எடுத்து ஒரு யானை, அவா வைஷ்ணவா செய்வா அவாள்லேயே இருக்கா. இந்த சிவன் கோவில் யானையெல்லாம் விபூதி எடுத்துருக்கு, இந்த பெருமாள் கோவில் யானையெல்லாம் திருமணம் போட்டுருக்கு. இப்படி எல்லா 108 திவ்ய தேசத்தில் பிரதானப்பட்ட திவ்ய தேசத்துலாம் யானை வச்சுருக்கா. இந்த வைகுண்டம் பிரதானமான 108 தேசத்தில் பிரதானமான திவ்ய தேசம்ப்பா, யானை இல்லை. கஜேந்திரா வாடாப்பான்னு கூப்பிட்டாராம். கஜேந்திரனை கூப்பிடும்பொழுது உடனே கஜேந்திரன் புகு பண்ணிட்டாரான், நான்லாம் வர முடியாது. இல்லை ஒரு எங்கள் எல்லாம் இந்த பூலோக வைகுண்டத்துலேயே ஒரு யானை இருக்கும்போது அந்த வைகுண்டத்தில் ஒரு யானை வேண்டாமான்னு பெருமாள் கெஞ்சி கெஞ்சறாராம். அப்புறம் கஜேந்திரன் சரி போனா பிறகு வரேன். என்னடா நான் வரும்போது என் பின்னாடி யார் யார் வராளோ என்னை சேர்ந்தவா எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தா வரேன், பரவாயில்ல. அந்த ரொம்ப அழகாக சொன்னான். மாதிரி பிரபன்ன பசுப்பா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக அண்ணா பாகவதம் சொல்கிறா. அந்த மாதிரி பிரபன்ன பசுபாச விமோட்சனாயங்கிற வாக்கியத்துக்கு இன்னைக்கு நான் வரணும்னா என் கூட என்னை சேர்ந்தவா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறதா இருந்தால் வரேன். சரி பரவாயில்ல, உன் கூட வரவாக்கெல்லாம் வரேன் கொடுக்குறேன்னு சொல்லி பெருமாள் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு யானை அழிச்சின்னு போனாராம் குண்டத்துக்கு. கிராகாத் பிரபன்னம் இவராஜம் அமுஞ்சதார்த்தம் சம்ஸ்துன்வதோ அப்திபதிதான் சிரமணான் ரிஷீம்ச்சே சக்கரஞ்ச விருத்ரவததः தமசி பிரவிஷ்டம் தேவஸ்திரியோசுரகிருஹே பிகிதா அநாதாः ஜக்னே அசுரேந்திரமபயாய சதாம் நிருசிம்ஹே. நரசிம்ம அவதாரம் பண்ணி நிறைய பேரை காப்பாற்றினார். இந்த நரசிம்ம அவதாரத்தை அங்கே சொல்கிறார். நரசிம்ம அவதாரம் வந்து அசுர ஸ்திரீகளுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணினாராம். ஆனால் அசுர ஸ்திரீகளுக்கெல்லாம் நிறைய கர்ப்பவதிகளாக இருந்தாலும் பிரசவம் ஆகாமல் சிசரியன் பண்ணணுங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு. அப்போ தான் நரசிம்ம அவதாரம் பண்ணி ஒரு அட்டகாசம் பண்ணோன்னே எல்லாருக்கும் சுகப்பிரசவம் ஆகிடுச்சு. அந்த அட்டகாசம் அந்த பயத்திலேயே அண்ணா அந்த டைத்தில் ஒன்று சொல்லுவாள். ஜக்னே அசுரேந்திரம் அபயாய சதாம் நிருசிம்ஹே தேவாசுரே யுதிச்ச தைத்யபதீன் சுதார்த்தே ஹத்வாந்தரேஷு புவனான் யததத்கலாபிஹி பூத்வாத வாமன இமாம் அஹரத் பலேஹேக்ஷ்மாம் யாஜ்ஞாச்சலேன சமதாததிதேசு தேவ்யஹ. வாமனாவதாரத்தை வர்ணிக்கிறார். நிகிட்சத்ரியாம் அகிருதகாஞ்ச பரசுராம அவதாரம் பண்ணார். 321 தடவை பண்ணி ராமஸ்து ஹைஹய குலாப்பிய பார்கவாக்னிஹி. அதே பகவானே சோப்திம் பவந்த சேதுபந்தம் மணினார். தசவக்திர மகன் சலங்கம் லங்கையோடு சேர்த்து அவனை வதம் பண்ணி சீதாபதி ஜெயதி. இன்றைக்கும் அந்த சீதாபதி இருக்கார், இன்றைக்கும் ராஜாவாக இருக்கார். என்ன கதை சொல்கிற டயத்தில் இப்போ சீதையோட பகவானுடைய மாமனாருக்கு தான் கதை சொல்கிறா. ஜெயதி லோ இதில் எனக்கு என்ன தோன்றது, ஜெயத்தின்னு சொல்கிறதுனால எப்போ சத்சங்கம் ஆவாத்தில் ஒரு யாகம் நடக்கும்போது தான் இவெல்லாம் வந்திருக்கா. இப்போ இந்த சீதையோட அப்பா யாகம் பண்ணும்பொழுது மாப்பிள்ளையும் கூப்பிட்டுருப்பார். அதனால் ராமரும் அங்கே வந்திருப்பார். அதனால் ராமரை பார்த்து தான் சொல்கிறா சீதாபதி ஜெயதி. இங்கே இருக்காரே இன்னைக்கு பிரகாஷின்னு இருக்கார், ஜெயிக்கிறார், ஜெயதி தேடிங்கிற மாதிரி சீதாபதிர் ஜெயதி லோக மலக்ன கீர்த்தி. இவருடைய கீர்த்தியை பாடினாலே எல்லா லோக மலங்களும் நீங்கிடும். இதுவரையும் பண்ணின அவதாரம் பண்ணிருக்கிற அவதாரத்தை சொன்னார். இனிமேல் பண்ண போகிற அவதாரத்தை சொல்கிறேன்னு மேலே சொல்கிறார். பூமிர் பதாவதரணாய எதுஷு அஜன்மா ஜாத கரிஷ்யதி சுரைரபி துஷ்கராணி. எதுகுலத்தில் பிறக்க போகிறார் அந்த பகவான். தேவர்களால் பண்ண முடியாத காரியம்லாம் பண்ண போகிறார் அந்த கிருஷ்ண அவதாரத்தில் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வாதேர் விமோகயதி, வாதம் பண்ணி யஜ்ஞகிருதோ வேண்டாதவாலாம் யாகம் ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் யாகம் பண்ணி ஆரம்பிச்சுட்டான். அதனால் யோக்கியதை இல்லாதவா யாகம் பண்ண ஆரம்பித்ததுனால அவளை மோகம் பண்ணுறதுக்காக யாகம்லாம் பசுகிம்செல்லாம் வேண்டான்னு இப்போ புத்தனா அவதாரம் பண்ண போகிறார். வாதேர் விமோகேதி யஜ்ஞகிருதோ அததர்கான். அப்புறம் சூத்ரான் கலோ சிதிபஜோ ஞகனிஷ்யதந்தே. மிலேச்சர்களான துஷ்டர்களை வதம் பண்ணுறதுக்கு கல்கியாக அவதாரம் பண்ண போகிறார் என்று சொல்லி ஏவம் விதானி கர்மாணி ஜென்மானி ஜெகத்பதேகி பூரியனி பூரி யசசா வர்ணிதானி. நிறைய புகழுடைய அந்த பகவானுடைய லீலைகள்லாம் வர்ணித்தேன். ஒரு சின்ன அத்தியாயம் தான், 23 ஸ்லோகம் தான், எல்லா அவதாரத்தையும் சொல்லிட்டார். அத்தியாயம் சின்னது தான் தவிர இந்த அத்தியாயம் படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, கடகடன்னு இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் படிக்க வரும். ஆனால் அழகாக எல்லா அவதாரத்தையும் இதை சொல்லி முடிச்சுட்டான். முடித்த உடனே அடுத்து ராஜா இன்னொரு கேள்வி கேட்குறான். அது இன்னொரு யோகியும் சொல்லிப்போம். இந்த சமசாரியை இன்றைக்கி சுருண்டால் தான் நாளைக்கு கரபாஜனரோட முடிக்கிறதுக்கு சௌக்கியமாக இருக்கும். அது ராஜா கேட்குறான். பகவந்தம் ஹரிம் பிராயோ நவஜந்தி ஆத்மவித்தமாக தேஷா அசாந்த காமானாம் கானிஷ்டா அவிஜிதாத்மனாம். இவ்வளோதான் பெருமாளோட கைங்கரியம். இவ்வளோ கருணை பண்ணுறா, இவ்வளோ கருணை பண்ணுறா, யானைக்கு கூட கருணை பண்ணுறான்னு இவ்வளோ கதை எல்லாம் கேட்குறாளே தவிர எல்லாரும் பெருமாள்கிட்ட பக்தி பண்ண மாட்டேங்கிறாளே. ஏன் முக்கால்வாசி இப்படி பண்ண மாட்டேங்கிறாளே. பகவந்தம் ஹரிம் பிராயா நவஜந்தி ஆத்மவித்தமாக. அவளுக்கு எப்படி சாந்தி கிடைக்கும்? பெருமாள்கிட்ட வந்தால் தானே சாந்தி கிடைக்கும்.
அது இது வேணும்னா அல்ப சுகம் கிடைக்கிறதுக்கு அங்கே இங்கேயும் போகலாம். ஆனால் சாந்தி வேணும்னா பெருமாள்கிட்ட தானே வந்தாகணும். ஏன் வரமாட்டேங்கிறான்னா அவளுக்கு என்ன வழி? உடனே சமசர் அழகா சொல்றார், முக பாகூரு பாதேபியா புருடஸ்ய ஆசிரமேஸ்தக. பகவானுடைய முகத்திலேருந்தும் பாகூலிருந்தும் ஊருலேருந்தும் பாதத்திலேருந்தும் ஆசிரமம், அந்த ஆசிரமக்காரன் 4 பேர் பிறக்கிற. சத்வாரோ ஜெகிரே வர்ணாக குணைஹி. அவா குணத்துக்காக விப்ராதியா. ஏன்னா இவளுடைய குணம் வேதத்தை சொல்லிக் கொடுக்கறது, அதெல்லாம் முகமொழியாக அவளுக்கு கைங்கை இருக்கிறதுனால இவா விப்ரர்கள் முகத்திலேருந்தும், நாட்டை காப்பாற்றுறதுக்கு தோல் வலிமை வேணுங்கிறதுனால சத்திரியர்கள் தோல்லேருந்தும், திரைகடல் ஓடி திரவியம் சேருன்னு வைசியாளுக்கு சொல்லியிருக்கு. அவள் இன்னைக்கு நாட்டை காப்பாற்றுறது பிஸ்னஸ்காராக தானே, அவள்கிட்ட போட்டு தானே பணத்தை மாற்றி இதை பண்ணிட்டு இருக்கு. அப்போ பிஸ்னஸ் வெளிநாட்டில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்து எக்ஸ்போர்ட்டு, இங்கே உள்ளது அங்கே அனுப்பிச்சு, அங்கே உள்ளது இங்கே அனுப்பிச்சு, எல்லாம் அந்த காலத்தில் நிறைய கப்பல் வழியாக நிறைய இதெல்லாம் நடந்துருக்கு, இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அதனால் அது அவளுக்கு அந்த இது வேணும். அங்கங்கே நடந்து போய் தானே வியாபாரம் பண்ணி ஆகணும். அதுக்கு நடக்கிறதுக்கு தொடை வேணும். அதனால் வைசியாளுக்கு அது எல்லாம் அவள் குணத்தை வச்சு தான் பண்ணியிருக்குன்னு. அதுமாதிரி அவள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக கால் வேணும். எல்லாருக்கும் 3 பேருக்கும் கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. சரி, பந்தல் யாகம் பண்ணணும்னா பந்தல் போடணும். இவன் மேலே ஏறி பந்தல்லாம் போட முடியாது. சமித்தை உடைக்கணும். இதெல்லாம் இவெல்லாம் பண்ண முடியாது. பிராமணாலே பண்ணிட்டு இருக்க முடியுமோ? அதுக்காக அவருக்கு இவன் இந்த யாகம் பண்ணுற இவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணினாலே அவனுக்கு அந்த பலன் கிடச்சிரும். அதனால் பகவான் 4 பேரை சிருஷ்டி பண்ணினார். ஏஷம் புருஷம் சாட்சாத் ஆத்ம பிரபமேஸ்வரம் நவஜந்தி அவஜானந்தி ஸ்தானாத் பிரஷ்டா பதந்திதா. அப்போ எல்லாருக்குமே பெருமாள் தான் காரணம். இப்போ யாரை தனக்கு சொந்த அப்பாவோ அந்த அப்பாவை பஜிக்க வேண்டாமா அப்படிங்கிறார். எல்லாருமே அவள் அப்பா தான், என் பெரிய அப்பானே. பகவான் இருக்கானா? என்ன இருக்கான்னு என்ன சந்தேகம்? இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு அப்பா இருக்கார், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா, இப்படி போயிட்டே இருந்தால் எல்லாருக்கும் மேலே ஒரு அப்பா வேணுமே. அந்த அப்பா தான் பெருமாள். பெருமாள்கிட்ட தான் எல்லாருமே வந்திருக்கோம். அதனால் அந்த நந்து கெட்டு போகக்கூடாது. ஏதோ பித்து தர்ப்பணம் மாத்திரம் இல்லை, பெருமாளை பூஜை பண்ணுறதே பித்து தர்ப்பணத்தோட சேர்ந்துடும். அதனால் ஸ்தானம் அப்படி தன்னுடைய ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம், தனக்கு காரணமான அந்த பெருமாளை பதிக்கலேன்னா அவன் அபஜந்தி. சரி, பதிக்காட்ட பரவாயில்ல, அவஜானந்தி. அவமரியாதை திட்டுறான், கண்டுக்காமல் போகிறானேங்கிறார், வருத்தப்படுறார். அப்படி இருக்க வேண்டாம்னா ஸ்தானாத் பிரஷ்டாக, அவனுடைய ஸ்தானத்துலேருந்து விட்டு கீழே போயிடுவான். பதந்தியதா, நரகத்தில் போய் விழுவான். முக்கியமாக சில பேருக்கு இந்த பகவானுடைய பெருமை கேட்க தெரியல. இந்த பெருமாளுடைய குணங்களை கேட்கும்போது தானே ஒருத்தரை பற்றி கேட்கும்போது தானே அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அந்த பெருமாளுடைய கலையை கேட்கறதுக்கு சில பேருக்கு முடியல. ஸ்திரீகளுக்கு முடியாது, சூத்திராளுக்கு முடியாது. ஏன்னா அவளுக்கு என்ன காரணம்னா அவள் ஒருத்தரை ஆசிரிச்சிருக்கா. இவள் தனியாக போக முடியாது. அதனால் தூரே ஹரிகதா கேச்சது தூரே ச அச்சுத கீர்த்தனாக ஸ்திரிய சூத்ராதயஸ்சைவ தேனுகம்பியா பவாதிருஷாம். இப்போ ஸ்திரீகளை ஆற்ற விட்டு வெளியில் போக முடியாது இஷ்டத்துக்கு. இப்போ இங்கே பரனூரில் கதை நடந்துன்னா இங்கேருந்து போக முடியுமோ? போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அங்கேருந்து ஒரு ஆளை அனுப்பிச்சு இங்கே அனுப்பிச்சிடணும். இங்கே அனுப்பிச்சு அவள் எங்கே இருக்காளோ அங்கே ஒரு சத்சங்கத்தை வச்சிட வேண்டியது. அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது பொறுப்பு யாருன்னா ராஜாவாக இருக்கிறதுனால அந்த ராஜாட்ட தான் வச்சுனா நீ தான் அதை பண்ணணுங்கிறான். நீ எப்போ ராஜாவாக இருக்கையோ, நீ ஒரு ராஜாவாக இருக்கிறோம், அங்கங்கே சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணணும். அதனால் ஸ்ரீயஸ்தேனுகம்பியா பவாதிருஷாம் விப்ரோ ராஜன்ய வைஸ்யோச்ச ஹரே பிராப்தா பதாந்திகம் ஸ்ரௌதேன ஜென்மநாதாபி முக்கியந்தி ஆம்னாயவாதின. பிராமணாலோ க்ஷத்ரியாலோ வைசியாலோ முக்கவாசி அவளுக்கு கர்மாக்கலாம். இவள் 3 பேருக்கு பூனர் இருந்தது. பிராமண க்ஷத்ரிய வைசியால் எல்லாருக்கும் பூனை தான். பூனை இருந்துவா ஜாஸ்தியாக இருந்தால் இவள் கம்மியாக இருந்தாள். இப்போ முக்கால்வாசி அவள் பகவான்ட்டு அறிஞ்சிடுவாங்க. இப்போ என்னடா எல்லோரும் ஒன்றா ஆக்கணுங்கிறதுனால எல்லாருக்கும் பூனலை போட்டு விடலான்னு அவன் ஒருத்தர் சொன்னார். அந்த காலத்தில் எல்லாருக்கும் பூனலை போட்டு விடலான்னார். எல்லாருக்கும் பூனலை போட்டு விடலான்னு ஒரு சொன்னார். எல்லாருக்கும் பூனல் போட்டுதான் பூனல் போடுறா, கம்மியாக இருக்கிற இருக்கிறவா பூனலை கட் பண்ணினா எல்லோரும் ஒன்றா ஆகிடுவான்னார். ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது அந்த நடுவில் கொஞ்சம் காலத்தில். இப்போ என்னடா இப்போ எல்லோரும் ஒன்றா ஆகணும்னா ஒன்றா ஆகலாம். எல்லாரையும் பகவத் ஸ்வரூபமாக மாற்றுறதுக்காக மேலே கொண்டு வரது தானே, கீழே மேலே கொண்டு போகிறது தானே இந்த வழியே, இந்த ஜென்மாவே. ஹரே பிராப்தா பதாதிகம் ஸ்ரௌதேன. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறா, இதில் கர்வம் அடைஞ்சிடுறான். ஸ்ரௌதேன ஜென்மனா அதாபி முக்கியந்தி ஆமனே. நல்லா நான் யாகம் பண்ணியிருக்கேன், நான் வரியா தீட்சன்னு அவள் என்ன பண்ணுறா, வேதம் படித்தா கர்வம் அடைஞ்சு எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடறான். கர்மணி அகோவிதாக ஸ்தப்தாக மூர்க்காக பண்டிதமான. இந்த யாகம் பண்ணுறாலும் இவ்வளோ போட்டு திட்டுறார். மூர்க்காக பண்டிதமானா வதந்தி சாட்டுகான் மூடாக. பேசுறது பிரமாதமாக பேசுவா. ரஜசா கோர சங்கல்பாக காமுகாலாக இருப்பா, பரம கோபிஷ்டாலாக இருப்பா. அகிமன்யவா
ஏன் இப்படி இவ திட்டுறாருன்னா தாம்பிகா அப்படி யாரையும் அந்த காலத்தில் பார்த்துருக்காரோ ரொம்ப தோன்றது இந்த சமசர். தாம்பிகா மானின பாபாக இவ யாகம் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவன் அனுட்டாலும் யாகம் பண்ணிட்டு போட்டோம், அவன் அனுட்டாலும் யாகம் பண்ணுறான் அல்லவா. இவன் என்ன பண்ணுறா, பகவத் பக்தி பண்ணனுடைய பாகவதார திட்டுறா. விகசந்தி அவன் ஒன்று அனுட்டானம் பண்ண மாட்டேங்கிறான், அவன் ஒன்று யாகம் பண்ண மாட்டேங்கிறான், நான் தான் இலட்சமாக யாகம் பண்ணிட்டு இருக்கேன், இவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன்னு பகவத் பக்தால் போய் திட்டுறாளே. விகசந்தி அச்சுத பிரியானு வதந்தி தே அந்யோன்யம் உபா. இவன் என்ன பண்ணுறானா, இவன் நான் பெருமையாக இருக்கேன் சொல்ல முக்கால்வாசி என்னடானா ஆத்துக்காரியோட தான் இருந்துருக்காரு, வெளியில் எங்கேயும் போகிறதே இல்லை. அவன் ஏஷு மைதுன்ய பரேஷு சாதிதா. அப்படி யாகம் ஏதாவது பண்ணினாலும் என்னடான்னா விற்பி பரம் யாகன்னு ஒன்று போர்டு போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு போடுறாளே தவிர ஒரிஜினலாக கர்மா பண்ணணும்னு ஆசையோட யாரும் பண்ணலை. நான் எக்ஸ்ட்ரா சொல்ல ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போயிருக்கேன். இது வியாக்கியானம் பண்ணாலே சடம் எஜந்தி அசிருஷ்டான விதான தட்சிணம் விற்த்திக்காகன்ற இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறார் இந்த சமசர். விற்த்திக்காக பசுக்களை வதம் பண்ணுறான். விற்த்தியை பரம் நந்தி பசூனதத்விதா ஸ்ரீயா விபூத்தியா அபிஜனேன வித்யா தியாகேன ரூபேன. இவா வந்து அந்த தன்னுடைய இதனால பலம் இதனால அகங்காரப்பட்டு பகவத் பக்தால அவள் ரொம்ப அவமானம் பண்ணுறா. வேதத்தினுடைய சாரத்தை புரிஞ்சிக்கலேன்னுட்டான் கடைசியில். வேதம் வந்து ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக மாംசம் சாப்பிட்றதுலையோ மதுபானம் பண்ணுறதுலையோ ருச்சி சுயமே இருக்கும். இதுவே வேதம் வந்து ஒருத்தனை பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லுமான்னு. லோகே வியவாய ஆமிஷ மத்திய சேவா. ஸ்திரீகளோட இருக்கிறதோ மாம்சம் சாப்பிட்றதோ மதுபானம் பண்ணுறதோ அது நித்தியாஸ்து ஜந்தோகம். அது வந்து எல்லாருக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதை வந்து வேதம் வந்து சொல்லாது. அப்போ ஏன் சொல்லியிருக்குன்னா நித்தியாஸ்து ஜந்தோ நகிதத்திர சோதனா அது. அப்போ வேதம் என்ன பண்ணுறது, வியவஸ்திரிகி அதுக்கு ஒரு வியவஸ்தை வைக்கிறது. என்னடானா நீ வந்து ஸ்திரீயோடு இருக்கணும்னா ஒரு பத்னியை ஒருத்தியை கல்யாணம் வேணும்னா அவள் ஒருத்தியோட இரு, எல்லாத்தையும் ஓடாத. விவாகம் அதுக்காக தான் விவாகம். ஓம் அது மாதிரி யஜ்யம் இருக்குதானா சுராகிரகை ராசு நிவத்திரிஷ்டா. நீ மதுபானம் பண்ணணும்னா ஈஸியாக பண்ண முடியாது. இவ்வளோ யாகம் பண்ணுறதுக்கு இவ்வளோ மந்திரம் சொல்லி அதுக்கு இது வச்சு சோமலத்தனம் இருக்குது அதை புழிஞ்சு அதுக்கு வச்சு இது பண்ணி அது பண்ணால் தான் இவ்வளோ நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு போனால் போய் கொஞ்சம் எடுத்து வாயில் விட்டுக்கலாம். அது அதே மாதிரி நீ மாംസം சாப்பிட்றதா இருந்தால் கூட அதுக்கு இவ்வளோ அந்த மந்திரத்தை பண்ணி இவ்வளோ பண்ணி. இதில் கூட என்ன சொல்லிட்டாருன்னா இந்த மேலே என்ன சொல்கிறார், தனஞ்ச தர்மைக பலம். அந்த தனமே தர்மத்துக்காக தான். அதனால் ஞானம் சவிஜானம் அனுப்பிரசாந்தி கிரகேஷ யுஞ்சந்தி கலேவரஸ்ய மிருத்யும் ந பசியந்தி துரந்த வீரியம். இப்படி இருந்தால் அந்த மிருத்யுவை கவனிக்கிறது இல்லை. இங்கே முக்கியம் என்னடானா அந்த மதுபானம் பண்ணணும்னு சொல்லலை. இப்போ ஏகாசி அன்னைக்கு ஒரு பெரியவர் போயிட்டார். அந்த ஏகாசி அன்னைக்கு சிராத்தம் பண்ணி ஆகணும். சிராத்தம் பண்ணும்பொழுது ஏகாசி விரதம் ரொம்ப முக்கியம், நித்திய விரதம். ஏகாசி அன்னைக்கு ஒரு பெரியவர் போயிட்டார், ஏகாசி சிராத்தம் பண்ணுறா. ஆனால் பிதிருசேஷம் சாப்பிட்டாகணும். இப்போ ஒரு தடவை அண்ணா அவள் சபத்னி மாதாவுக்கு சிராத்தம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தா. அவள் திடீர்னு ஏதோ தீட்டு வந்துடுச்சு. தீட்டு என்னைக்கு முடிகிறதோ அன்னைக்கு சிராத்தம் பண்ணணும். கரெக்டாக அந்த தீட்டு முடிஞ்சு என்னடா என்னைக்கிறான்னா ஏகாசி அன்னைக்கு தீட்டு முடிஞ்சு. அண்ணா இப்போ கோலாலம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே ஆற்றுல சிராத்தமும் பண்ணி சிராத்தம் பண்ணினா அப்போ எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தா என்ன பண்ண போகிறா அண்ணா, ஏகாசி அன்னைக்கு சாப்பிட மாட்டாளே, நீ இப்போ சிராத்தம் பண்ணுறாளேன்னு. எல்லாம் வித்வான்கள் வந்தவாளம் வித்வான்கள் என்ன பண்ணினான்னா அந்த அந்த அன்னத்தை எடுத்து அப்படி மோந்து பார்த்தா வச்சுட்டான். அந்த கிராணம் அந்த அன்னத்தை மோந்தாலே சாப்பிட்டதுக்கு சமானம். ஏகாதசிக்கு சாப்பிடக்கூடாது, சிராத்தமாக வந்து எடுத்து பிதிருசேஷமாக எடுத்துருந்தாக்கணும். பிதிருசேஷம் எடுத்துன்னா உடனே எல்லாத்தையும் வாயில் போட்டுக்கணும் அவசியம் இல்லை. மோந்து பார்த்தாலே சாப்பிட்டதுக்கு சமானம். அப்போ ஏகாசி விரதத்தையும் விடக்கூடாது, பிதிருசேஷத்தையும் ஸ்வீகரிச்சின மாதிரி ஆகிடும். அதை இங்கே சொல்கிறார். நீ வந்து யாகம் பண்ணினா கூட யாகத்தில் சோமரதியை குடிக்கணும்னு அவசியம் இல்லை. எத் கிராணபட்சோ விஹித சுராயாம், கிராணபட்சம் தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி ததா பசோர் ஆலபனம் ந ஹிம்சா. அந்த பசுவுக்கு அந்த ஆலபனம்னு பண்ணுறாளே அது வந்து அதை மந்திரத்தை தொட்டாலே போகும். இன்னைக்கு இந்த மாத்துவாலாம் யாகம் பண்ணுறதுல ஒரு அழகாக ஒன்று பண்ணுறான். பிஷ்ட பசுன்னு மாவை பசுவாக வச்சுன்னு பண்ணுவா. இந்த யதோக்த ஹிம்சை வேண்டான்னு ததா அதை வந்து இந்த ஒரிஜினல் பசுவாக யாகம் பண்ணுறவாலாம் அது பெரிய அது விதி இல்லை பெரிய இது பெரிய சர்ச்சை. இது தெய்வத்தினுக்குள்ள அதை பற்றி பெரிய சர்ச்சையை பெரிய ஆளும் பண்ணியிருக்கா. ததா பசோராலவனம் நகிம்சா விஷயம் என்னடனா. அப்போ என்னடனா அந்த இடத்துலையும் நீ யாகம் பண்ணினா கூட வப்பையை எடுத்து யாகம் பண்ணினா கூட இந்த பெருமாள் எதுக்காக தான் வந்தார். வப்பா பரிமலோல்லாச வாசிதா தரபல்லவன்னு வரதராஜன் யாகத்தில் தான் வந்தான். ஆனால் அதில் விஷயம் என்னடனா அதில் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அது மோந்து பார்த்தா போகணும்னு அர்த்தம். ஏவம் வியவாயா பிரஜையா. அது மாதிரி ஸ்திரீயோட இருக்கிறது இருக்குடான்னா
உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, ஒரு பையன் பிறக்கிறதுக்காக அதான் மனு சொல்லிட்டார், முதல்ல பிறக்கிற பையனுக்கு தான் புத்திரன்னு பேர், பாக்கி பேருக்கு காமஜன்னு பேர் சொல்லிட்டார். அவன் காமத்துக்கு வந்தவன், இவன் புத்திரனாக ஆக முடியாதுன்ட்டான். அதனால் முதல்ல இருக்கிற பையன் தான் உனக்கு கர்மாவுக்காக வந்தவன். அதனால் அந்த கர்மாவுக்காக ஒரு பையன். ஏவம் யவாயா பிரஜையா ந ரத்யா இமம் விசுத்தம், இதுதான் சுத்தமான தர்மம், இது யாரும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளேன்னு வருத்தப்பட சொல்லாரு. நவீது ஸ்வதர்மம் ஏத்வனே, ஏன்னா ஸ்திரீயோடு இருக்கிறதே ஒரு யாகமாக சொல்லியிருக்கு, வாஜபேயி யாகமாக சொல்லியிருக்கு. புருஷனே அவனுடைய இதாக சொல்லி, அக்னியாக சொல்லி, ஸ்திரீயினுடைய இதே அக்னியாக சொல்லி, அதையே ஒரு யாகமாக தான் சொல்லியிருக்கு. ஸ்திரீயோடு இருக்கிறதே ஒரு யாகமாக சொல்லியிருக்கு புனிடத்தில். இப்போ எல்லாம் நமக்கு என்ன சாப்பிட்றதா ஒரு யாகம், எல்லாமே யாகம்தான். இந்த இந்திரியங்களால் ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே யாகம் பண்ணுறது தான். அந்த பாவத்தில் பண்ணும்போது அது தப்பாக ஆகாது. ஆனால் இது சுதர்மத்தை யார் இதை புரிஞ்சிக்கிறது ஏங்கிறார். ஏத்வனேவம் விதோ சந்தா ஸ்தப்தா சதபிமன்னா, விரும்பின பசுக்களை கஷ்டப்படுத்துறாளேன்னு வருத்தப்படுறார். பசுன் துருக்கியந்தி விஸ்ரப்தாக, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த ஓவராக சொல்லிட்டார். என்ன சொன்னார், பிரேத்திய காதந்தி, இவா எப்படி இங்கே பசுக்களை திங்குறாளோ அங்கே போனால் சொர்க்கலோகத்தில் அந்த பசு அவளை பிடிச்சி தின்னுங்கிறார். காதந்தி தேச்சதானு த்விஷந்த பரகாயேஷு ஸ்வாத்மானம் ஹரிமீஸ்வரம். இதில் என்ன ஒரு சூக்ஷ்மம், இந்த பாகவதமே சூக்ஷ்ம திருப்தியாக பார்த்தா தான் புரியும். இது நான் இப்போ தீட்சா இருக்கிறதே இதை சொல்ல முடியாது, நான் பெரிய சர்ச்சையே ஆகும். இதை என்ன சொல்கிறான்னா, திஷந்தா பரகாயேஷு ஸ்வாத்மானம் ஹரிமீஸ்வரம், எல்லார் உள்ளுக்கும் அந்தரியாமி ஹரிதானே இருக்கான். அப்போ நீ அந்த இன்னொருத்தர் நீ சண்டை போட்டையோ இது பண்ணினேன்னா, அவளை கஷ்டப்படுத்தினேன்னா, அப்போ ஹரியை கஷ்டப்படுத்துறது தானே ஆகும். அதனால் மிருதகே சானுபந்தைஸ்மின் பத்த ஸ்நேகா பதந்தியதா ஏ கைவல்யம சம்பிராப்தா ஏ சாதீதாச்ச மூடதாம் திரைவர்கிகா யக்ஷிணிகா ஆத்மா. கடைசியில் தன்னையே மதம் பண்ணிக்கிறான். ஆத்மானம் காதயந்தி தே ஏ தே ஆத்மானோ அசாந்தா அஜ்ஞானே, அஜ்ஞானமான விஷயத்தில் ஞானம் நினைச்சிட்டு இருக்கா. அதனால் இப்போ இதில் விஷயம் அது எல்லாத்தையும் குற்றம் சொல்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. சித்வாத்தியாயா சரிதா கிரகாபத்திய சுருச்சியா தமோவிஷன் தனிச்சந்தான், நீ என்னன்னா பண்ணிக்கோ, வாசுதேவ கிருஷ்ண பக்தியை சேர்த்துக்கோ. அதில் கிருஷ்ண பக்தி இல்லாமல் பக்தி வேணாம் அது வேணாம் சொல்லிட்டு நீ யாகம்தான் முக்கியம் யோகம்தான் முக்கியம்னு பெருமாளை விட்டுட்டு நீ என்ன பண்ணினாலும் வேஸ்ட்டு. அதுதான் இங்கே சொல்ல வர விஷயம். தமோவிசந்தி அனிச்சந்தா, நீ யாகம் பண்ணினாலும் அது பெருமாள் ரங்கநாதருக்கு சமர்ப்பணமாக பண்ணு, நீ யோகம் பண்ணினாலும் ரங்கநாதர் அடையிறதுக்காக உள்ளதாக பண்ணிச்சுக்கோ. அது எதை பண்ணினாலும் அதுக்கு பெருமாளை சேர்த்துக்கணும், இல்லாட்ட வேஸ்ட்டுன்னுட்டா. தமோவிசம் இல்லாட்ட என்னடானா தமோவிசந்தி, நீ பண்ணின கர்மாவனால நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போவே அப்படி சொல்லி முடிச்சுட்டார். வாசுதேவ பராங்காஹா, பகவான பக்தி பண்ணாதவா நீ என்ன பண்ணினாலும் நீ நரகத்துக்கு தான் போய் சேருவே. அதனால் நீ என்ன பண்ணாட்டாலும் பெருமாளை பிடிச்சுன்னுட்டேன்னா நீ கரையேறிடுவே. பாகவதம் ஒரு வீணா சூக்ஷ்மமாக சொல்கிறார். மேலே கரபாஜனங்கிற யோகீஸ்வரர் கலியுகத்தினுடைய பெருமையும் நாமகிருத்தின மகிமையும்லாம் சொல்ல போகிறார். நாளையோட இந்த சப்தாகம் பூர்த்தி ஆகிறதுனால நாளைக்கு சாயங்காலம் பிரவச்சனம் கிடையாது. காலம்பரை பாராயணத்தில் 9 மணிக்கு சங்கிரகாத்தியாயம்னு பாராயணம் பண்ணுவோம். அதை கேட்டாலே ஃபுல்லாக கேட்ட பலன். அதனால் சங்கிரகாத்தியாயம் பாராயணம் பண்ணி முடிஞ்ச உடனே அது 9:30 முடியும். அதன் பிறகு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும் சொல்லியிருக்கு. ஏன்னா யாகம் இதுவே யாகம், எந்த யாகம் பண்ணினாலும் ஒரு முறை சொல்லியிருக்கு. எல்லா யாகத்துலேயும் அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணினா அந்த ராஷ்டிரம் அந்த தேசத்துக்கே கஷ்டம் வந்துடும். அன்னதகீனோ தகேத் ராஷ்டிரம். மந்திரத்தை கரெக்டாக சொல்லலைன்னா அந்த ரித்திக்குகளை பாதிச்சிடும். மந்திரகீனந்து ரித்விஜம். கொடுக்குற தானத்தை கரெக்டாக கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கொடுத்தா தப்பில்லை, குறைச்சி கொடுக்கக்கூடாது. யஜமானம் தானகீனா நாஸ்தி யஜ்ய சமோ ரிபுகு. யஜ்யத்தை மாதிரி ஒரு சத்துரு கிடையாதுங்கிறார் கடைசியில். அது ஏன்னா அதுக்கு அந்த முறை இருக்குது. யஜ்யம் நல்லது தான், யஜ்யம் நல்லதுன்னா அதுக்கு அந்தந்த முறையில் பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் ஈஸியாக சொன்னால் புரியும் பாருங்க. கத்தி எடுத்து வெட்டுறது ஆப்ரேஷன். ஆப்ரேஷனை கரெக்டாக பண்ணினா ஒரு உயிரை காப்பாற்றுறோம். அதை சரியாக பண்ணலைன்னா அது ஒரு கொலை. அது மாதிரி இந்த யாகங்கிறது அவ்வளோ கரெக்டாக பண்ணணும். நீ கரெக்டாக பண்ணினான்னா அது ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி அவன் கையேறிடுவான். நீ சரியாக பண்ணலைன்னா அது கொலை. இப்போ நான் ஒருத்தனை எடுத்து கத்தியால் குத்தினேன்னா அது கொலைன்னு கேஸ் போட்டுருவான். இதே டாக்டரை குத்தினா அது கொலை ஆகாது. ஏன்னா அவர் முறைப்படி படிச்சுட்டு குத்துறாரு. நான் அது மாதிரி எப்படி குத்தி கிடைக்கணும்னு நான் படிக்கலை. அப்போ அதை படிச்சுட்டு அதை முறைப்படி பண்ணினேன்னா அது தானம் விசேஷம், அந்த யாகம் விசேஷம். உள்ளே இல்லாமல் நான் போய் ஒரு கத்தியை குத்தினேன்னா என்ன கேஸ் போட்டுருவான். அப்போ அதை கரெக்டாக பண்ணணும். அதனால் இந்த யசோக்தம் அந்த விஷயம் நாளைக்கு அந்த சப்தாக யஜ்யத்தில்
அந்த இப்போ விஷயம் சொல்ல வந்து என்னன்னா, சப்தாகம் யஜ்யங்கிறதுனால அது ஒரு யாகமாக இருக்கிறதுனால எல்லா யாகத்துலேயும் மந்திர லோபம், தந்திர லோபம், கிரியா லோபம், ஆஜ்ய லோபம்னு இந்த யாகத்தில் இது வந்து ஒரு யாகம்ங்கிறது ஒரு ஓட்ட குடங்கிறான், ஒரு ஓடம். குடத்தையாவது போட்டுட்டு ஒருத்தர் அண்ணன் அழகாக சொல்லுவா, குடத்தை போட்டுட்டாவது கொஞ்சம் நீச்சல் அடிக்கலாம். குடத்தை போட்டு நீச்சல் அடிக்கிறத பார்த்து ஒரு சல்லடியை போட்டு ஒருத்தர் நீச்சல் அடிக்க போனால் எப்படியோ அது மாதிரி தான் இந்த கர்மாங்கிறது. ஏகப்பட்ட ஓட்டையாக இருக்க மந்திரலோபம், தந்திரலோபம், கிரியாலோபம், ஆட்சிலோபம், எதுவுமே ஒன்று. இந்த தர்பியை இப்படி பிடிக்கிற அப்படி பிடிச்சேன்னா அது ஒரு தப்பு. இப்படி போடுற தர்பியை நீ இப்படி போட்டுட்டேன்னா தப்பு. ஒன்று சின்ன சின்ன விஷயத்துலாம் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். யாகங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுமாதிரி இது வந்து ஞான ஐக்கியமாக இருந்தாலும் இந்த ஞான ஐக்கியத்துலேயும் தப்பு வரும். சரியாக படிக்கலைன்னா தப்பு. நான் இப்போ விஷயம் தப்பு எனக்கும் உண்டு. சொன்ன அர்த்தத்தை ஸ்லோகத்துடைய அர்த்தம் ஒழுங்காக சொல்லலைன்னா இருக்கிறத சொல்லணும். எக்ஸ்ட்ரா சொன்னாலும் தப்பு, குறைச்சி சொன்னாலும் தப்பு. இப்போ நான் பிரவச்சனம் பண்ணுறதுலையே இது மாதிரி தப்பு வந்துருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு சகஸ்ரநாமத்தபடி பட்டேன் நாம சகஸ்திரகம் அப்படிங்கிறான். அதனால் நாளைக்கு சங்கிரகாத்தியாயம் பாரம் முடிஞ்சுன்னா நான் சகஸ்ரநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி அதன் பிறகு மேலே கரபாஜனை சொன்ன அந்த உபதேசத்தை சொல்லி நாளைக்கு மத்தியானத்தோட இந்த சப்தாக யஜ்ஞத்தை நமக்கு பெருமாள் பகவத் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே